أعوذ بالله من الشيطان الرجيم. قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني وسبحان الله وما أنا من المشركين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وبعد فإن أحسن الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ربي زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم آتني حسن الفهم والتفهيم وآتني حسن التعليم وحسن البيان وزدني علما. மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாகவும் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறியவனாகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் மீதும் ஸலவாத்தும் சலாமும் கூறியவனாக, நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய அடியாராகவும் தூதராகவும் இருக்கின்றார் என்று சாட்சி கூறியவனாகவும், உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்திலே நல்ல அமல்களை வேண்டியவனாக, நல்ல முடிவை வேண்டியவனாக, இம்மை மறுமையின் வெற்றியை வேண்டியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியத்தை சொல்வதற்கும் சத்தியத்தின்படி செயல்படுவதற்கும் உதவி செய்வானாக. ஆமீன். மதிப்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு மார்க்கத்தை கொடுத்திருக்கின்றான். அந்த தீனிலே நமக்கு ஷரியா என்ற சட்டங்களை வகுத்து தந்திருக்கின்றான். உலகத்தில் மனிதன் யாருடைய கட்டளைக்கு அல்லது யாருடைய சட்டத்திற்கு வேண்டுமானாலும் அவன் மாறாக நடந்து விடலாம். ஆனால் படைத்த இறைவன் ரப்புல் ஆலமீனுடைய சட்டத்திற்கு மாறாக அவன் நடந்தால் அந்த மனிதனுடைய உலகமும் நாசமானது, மறுமையும் நாசமாகிவிடும். அவனுடைய உலக வாழ்க்கையும் கண்டிப்பாக சீரழிந்துவிடும். மறுமை வாழ்க்கையில் அந்த மனிதனுக்கு நிரந்தர தங்குமிடமாக நரகம் அமைந்துவிடும். ஆகவேதான் அல்லாஹுடைய அந்த சட்டங்களை ஹுதூத் என்று சொல்லப்படும். அதாவது ஒரு மனிதனை நரகத்திலிருந்து பிரித்து சொர்க்கத்திற்கு சேர்ப்பிக்கக்கூடிய எல்லைகள், நரகத்தில் விழுந்து விடாமல் அந்த மனிதனை பாதுகாக்கக்கூடிய அல்லாஹுடைய பொருத்தத்தில் வைத்திருக்கக்கூடிய எல்லைகள் அல்லாஹுடைய சட்டங்கள். எனவேதான் அல்லாஹுடைய சட்டத்திற்கு ஹுதூத் என்பதாக சொல்லப்படும்.
அஹ்காம் என்று அல்லாஹ்வுடைய சட்டங்கள் என்று எப்படி சொல்லப்படுகின்றனவோ அதுபோன்று ஹுதூத் என்று அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு சொல்லப்படும். காரணம், இந்த சட்டங்களை பேணும் போதுதான் அடியான் நரகத்தில் விழுந்து விடாமல், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி விடாமல், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகி விடாமல் அவன் பாதுகாக்கப்படுகின்றான். இந்த ஹுதூத் அல்லாஹ்வுடைய சட்டங்கள் அடியானை பாதுகாக்கக்கூடியவையாக இருக்கின்றன. அன்பானவர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய சட்டங்கள் அல் குர்ஆனிலே ஏராளம் இருக்கின்றன. எந்த சட்டங்களை வரையறுத்து இப்படித்தான் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் முடிவு செய்து விட்டார்களோ கண்டிப்பாக அதன்படி நாம் நடந்தே ஆக வேண்டும். அதை மீறுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. எந்த விஷயங்களை நமக்கு உபரியாக மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ கற்றுக் கொடுத்திருக்கின்றதோ அந்த விஷயங்களை பொறுத்தவரை ஒரு மனிதர் அவற்றை பேணி செய்யும் போது அதிக நன்மைக்கு அவர் உரியவராக ஆகிறார். அவற்றிலே ஏதாவது அவர் குறை செய்துவிட்டால் அதற்காக அவர் தண்டிக்கப்பட மாட்டார். ஆனால் எவற்றை அல்லாஹு தஆலா தன்னுடைய மார்க்கத்தின் சட்ட வரம்புகள், இதைத்தான் நீங்கள் பின்பற்றி ஆக வேண்டும், இதை மீறக்கூடாது என்று அல்லாஹு தஆலா ஆணித்தரமாக அழுத்தமாக தெளிவாக முடிவாக கூறிவிட்டானோ, அன்பு சகோதரர்களே, உண்மையான ஒரு முஸ்லிமுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதில் ஒரு கீறல் விழுவதை கூட அவன் சகித்துக் கொள்ளக்கூடாது. அதில் ஒரு கீறல், ஒரு சின்ன குறைவு, 100 இருக்கிறது என்றால் அந்த 100லே 99.9999 கொஞ்சம் தான் குறைகிறது. 0.0001%, அந்த குறைவை கூட ஒரு முஸ்லிமால் ஏற்றுக்கொள்ள முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. அப்படி விட்டு கொடுத்தால் அவன் இறை நிராகரிப்புக்கு தயாராகிவிட வேண்டியதுதான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தீனிலே சமரசம் செய்து கொள்வதற்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே விட்டு கொடுப்பதற்கு நபியாக அனுப்பப்பட்டவருக்கும் அனுமதி இல்லை. பிறகு நம்மை பற்றி நாம் என்ன சொல்வது? வத்து லவ் துத்ஹினு ஃபயுத்ஹினூன். நபியே, அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்றால் நீங்கள் கொஞ்சம் இறங்கி வர வேண்டும், நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டும், நீங்கள் கொஞ்சம் கண்டும் காணாமலும் விட்டுவிட வேண்டும் என்று. அப்படி என்றால் அவர்களும் விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். வத்து லவ் துத்ஹினு ஃபயுத்ஹினூன். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, உங்களுக்கு அதற்கு அனுமதி இல்லை, உங்களுக்கு அதற்கு அனுமதி இல்லை. ஃபஸ்தா பிமா துமர். எது ஏவப்பட்டதோ அதை தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். லவ் அன்ன ஃபாத்திமத பின்த் முஹம்மதின் சரகத் லகதஅது யதஹா. சட்டம் எப்படி அல்லாஹ்வுடைய தீனிலே எவ்வளவு ஆணித்தரமானது, எவ்வளவு அழுத்தமானது, சமரசங்களுக்கு அப்பாற்பட்டது. முஹம்மதுடைய மகள் திருடினாலும் அவளது கரத்தையும் நான் வெட்டுவேன். அல்லாஹு அக்பர். முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவளது கரம் வெட்டப்பட்டிருக்கும். இத்தகைய தெளிவான நிலைப்பாடுடையவர்களாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். இந்த ஈமானிய உறுதியை கொடுத்தும் அல்லாஹ்வுடைய தீனிலே இப்படி உறுதியாக இருக்க வேண்டும் என்ற பக்குவத்தை போதித்து விட்டுத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை விட்டு பிரிந்தார்கள். இதுதான் அமானிதம். இந்த அமானிதத்தை, இந்த பொறுப்பை சஹாபாக்களுடைய கழுத்தில், அவர்களது பிடரியில், அவர்களது தோல் புஜத்தில் சுமத்தி விட்டுத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். ஆகவேதான் சகோதரர்களே, சஹாபாக்களிடத்திலே தீன் நிறைவாக இருந்தது, தாபிஈன்களிடத்திலே தீன் நிறைவாக இருந்தது. இஸ்லாமிய மன்னர்கள், குலஃபாக்களுக்கு பிறகு உமவியா மன்னர்களாக இருக்கட்டும், அப்பாசிய மன்னர்களாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய சட்ட வரம்பில் அவர்கள் கை வைக்காமல் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தீன் என்று வந்துவிட்டால் அதில் அவர்கள் மீற மாட்டார்கள். தங்களுடைய சுய விஷயங்களில் அவர்கள் முன்பின் இருந்தாலும் மார்க்கத்தின் தீர்ப்பு என்று வந்துவிட்டால்
அவர்கள் ஒருபோதும் அதில் சமரசம் செய்து கொள்ளாதவர்களாகவும் அதை மாற்றாதவர்களாகவும் இருந்தார்கள். எனவேதான் அவர்கள் கண்ணியமிக்கவர்களாகவும் பாதுகாப்பு மிக்க ஒரு ஆட்சியுடையவர்களாகவும் வீரமுள்ளவர்களாகவும் இருந்தார்கள். எப்போது பின்னால் வந்தவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தில் கை வைக்க ஆரம்பித்தார்களோ, பிறருக்கு பயந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் விட்டு கொடுக்க ஆரம்பித்தார்களோ, அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்தி விட்டார், கோழைகளாக ஆகிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத் 5 காரியங்களை செய்தால் அந்த உம்மத்தின் மீது இழிவு, கேவலம், அதாபு சாட்டப்பட்டு விடும். யாராலும் அந்த அதாபை நீக்க முடியாது, அந்த இழிவை போக்க முடியாது. அதிலே ஒன்று என்ன? வமா லம் தஹ்கும் அய்மத்துஹும் பிகிதாபில்லாஹ். அவர்களுடைய அரசர்கள், மன்னர்கள், பொறுப்பாளர்கள் அல்லாஹ்வின் வேதத்தின்படி தீர்ப்பளிப்பதை விட்டுவிட்டால் முடிச்சு. அன்பு சகோதரர்களே, இன்று முஸ்லிம்களுடைய ஜமாத்துகள் எல்லாம், பள்ளியுடைய நிர்வாகங்களாக இருக்கட்டும், முஸ்லிம்களுடைய ஜமாத்துகளாக இருக்கட்டும், எல்லோரும் இப்படி இறங்கி வந்து விட்டார்கள். அவர்கள் தங்களுக்கென்று ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார்கள், அதன்படிதான் தீர்ப்பளிப்பார்களே தவிர குர்ஆனில் இப்படி இருக்கிறது, ஹதீஸில் இப்படி இருக்கிறது, அதெல்லாம் வைங்க, நம்ம என்ன முஸ்லிம் நாட்டிலேயா வாழ்றோம்? எவ்வளவு ஈஸியாக சொல்வார்கள். நம்ம என்ன இஸ்லாமிய நாட்டில் கிலாஃபத்திலேயா வாழ்றோம்? இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு, இதெல்லாம் இந்த காலத்தில் இந்த நாட்டுக்கு இதெல்லாம் ஒத்து வருமா பாய்? அதெல்லாம் பாங்க பாய். இப்போ நாங்கள் சொல்றதை கேட்டுட்டு போயிட்டே இருங்க பாய். அன்பு சகோதரர்களே, இது அல்லாஹுடன் அவர்கள் போர் செய்ய துணிந்து விட்டார்கள். அல்லாஹுவின் சட்டத்தை அவர்கள் எதிர்க்க துணிந்து விட்டார்கள். இனி அவர்கள் இந்த உலகத்திலே அழிவையும் கேவலத்தையும் எதிர்பார்த்திருக்க வேண்டியதுதான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பு சகோதரர்களே, இத்தகைய அழுத்தம் திருத்தமான சட்டங்களில் ஒன்றுதான் ஷரியாவுடைய வராசத், சொத்துரிமை சட்டம். நீங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம், தொழுங்கள் என்ற கட்டளை இருக்கும், எத்தனை ரக்காத்துகள் என்ற கட்டளை இருக்காது. சரியா? ஜகாத்து கொடுங்கள் என்று இருக்கும், எத்தனை சதவீதம் கொடுக்க வேண்டும், எதற்கெல்லாம் கொடுக்க வேண்டும். வலது கையில குடிக்கணும், என்ன குடிக்கும்போது இடது கையில யாரும் குடிக்காதீங்க. ஜகாத் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும், இதுவெல்லாம் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சகோதரர்களே, பல முஸ்லிம்களுடைய அலட்சியத்தை பாருங்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. தொழுகையில் பேணுதலாக இருப்பார்கள், ஜக்காத்திலே பேணுதலாக இருக்க மாட்டார்கள். சரி, தொழுகை ஜக்காத்திலே பேணுதலாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அடியார்களின் ஹக்குகள், நூற்றுக்கணக்கான ஹக்குகளை வயிற்றிலே போட்டு முழுங்கி ஏப்பம் விட்டு கொண்டிருப்பார்கள். என்ன அர்த்தம், என்ன கருத்தை சொல்ல வருகிறார்கள்? இவர்கள் வணங்கக்கூடிய ரப்பு இவர்களுக்கு தொழுகைக்கு மட்டும்தான் அல்லது ஜக்காத்துக்கு மட்டும்தான், ஹுக்கூக்குல் இபாதுக்கு கிடையாது. ஹுக்கூக்குல் இபாதுக்கு இவர்களுடைய ரப்பு இவர்களுடைய நஃப்ஸ். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவர்களுடைய நஃப்ஸ், இவர்களது நஃப்ஸ் என்ன சொல்லுகிறதோ அப்படித்தான் இவர்கள் ஹுக்கூக்குல் இபாதிலே நடந்து கொள்வார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே ஹுக்கூக்குல்லாஹ் எவ்வளவு முக்கியமோ, வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே தவிர படைக்கவில்லை, அவ்வளவு முக்கியமானது ஹுக்கூக்குல்லாஹ். அதே நேரத்தில் ஹுக்கூக்குல் இபாதிலும் அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு அழுத்தமான கட்டளையை கொடுத்து அதிலும் அவர்கள் பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் மீது விருப்பமான சட்டம் அல்ல, வலுக்கட்டாயமான சட்டமாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். ரப்புல் ஆலமீன் ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையின் நேரங்களை கவனிக்காமல் இருக்கக்கூடிய தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும்,
நரகம் உண்டாகட்டும் என்று எச்சரிக்கின்ற அதே நேரத்தில் வைலுல் லில் முத்தஃபிஃபீன அல்லதீன இதா தாலு அலன் நாஸி யஸ்தௌஃபூன் வ இதா காலூஹும் அவ் வஸனூஹும் யுக்ஸிரூன் அலா யظنு உலாயிக அன்னஹும் மப்ஊஸூன். தொழுகையில் பேணுதல் இல்லாதவர்களுக்கு வயல் உண்டாகட்டும். அதே சொல்கிறான் ரப்புல் ஆலமீன், அதே அழுத்தத்தை சொல்கிறான். யார் அடியார்களுடைய ஹக்குகளிலே பேணுதல் இல்லாமல் இருக்கிறார்களோ தங்களுக்கு என்னால் முழுமையாக வாங்குவார்கள், மக்களுக்கு என்றால் குறைத்து நஷ்டத்தை ஏற்படுத்துவார்களோ அவர்களுக்கும் வயல் கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும். அல்லாஹ் அக்பர். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையின் ரக்காத்துகளை சொல்லவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜகாத்துடைய அளவுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் அறிஞர்கள் கூறுகிறார்கள், மீராசுடைய அளவை ரப்புல் ஆலமீன் நிர்ணயித்து விட்டார். மீராசுடைய அளவை நிர்ணயித்து விட்டான். யாருக்கு எவ்வளவு, யாருக்கு எவ்வளவு என்பதை அல்லாஹு தஆலா அவனுடைய கலாமிலேயே ஓதப்படுகின்ற வசனங்களாக, தொழுகையில் ஓதப்படுகின்ற வசனங்களாக அல்லாஹ் எழுதிவிட்டான். அதுதான் சூரா நிசாவுடைய 11, 12, 13 ஆகிய வசனங்கள். புரியுதுங்களா அன்பானவர்களே? இதிலிருந்து என்ன தெரிகிறது? அல்லாஹ்விடத்திலே இந்த வராசத்துடைய, இந்த தரிகா சொத்துரிமையுடைய சட்டம் என்பது இது அவ்வளவு முக்கியமான ஒன்று. மனிதர்களுடைய விருப்பத்திற்கு விடப்பட்ட ஒன்று அல்ல. இந்த வசனங்களை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால் தெரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வராசத்துடைய சட்டம் அந்நிசாவுடைய கடைசி வசனமாக இருக்கட்டும் அல்லது 11, 12 ஆகிய வசனங்களாக இருக்கட்டும், இந்த வசனங்களை அல்லாஹு தஆலா 3 வசனங்களை ரப்புல் ஆலமீன் முடிக்கும் போது, முதலாவது வசனத்தை முடிக்கும் போது ஃபரீதத்தம் மினல்லாஹ், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டாயமான சட்டமாக இருக்கிறது. எப்படி? ஃபரீதத்தம் மினல்லாஹ். ஷரியா, ஃபிக்ஹ் ஷரியாவை படித்திருந்தவர்களுக்கு தெரியும் ஃபரீதா என்று சொல்லப்பட்டால் அதற்கு என்ன அர்த்தம் என்று. யாராவது ரொம்ப அவசரத்தில் இருக்கிறார், ரொம்ப அவசரம், சுபுஹ் 2 ரக்காத், 1 ரக்காத் தொழுதுட்டு போலாமா? ரொம்ப அவசரம் ஹஜ்ரத், எனக்கு ஃப்ளைட்டை பிடிக்கணும், ட்ரெயினை பிடிக்கணும். சரி, நான் 1.5 ரக்காத்து தொழுதுட்டு போறேன், நாங்கள் யாரும் போலாமா? இல்லை, நான் 1 ரக்காத்து நின்றுட்டேன், அப்படியே சலாம் கொடுத்துட்டு ஓடுறேன், முடியுமா? முடியாது. மக்ரிபு 3 ரக்காத்து தான். உங்களுக்கு அவசரமா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க வேலை வெட்டியே இல்லாத ஒண்ணுமில்லாத ஆளா இருந்தாலும் சரி, அதை அப்படியே வச்சிருங்க. அல்லது பெரிய பிசினஸ் மேனா, மல்டி மில்லியன், இந்த பக்கத்துல போன் அடிக்குது, அந்த பக்கத்துல மொபைல் போன் வருது, இந்த பக்கத்துல யாரா இருந்தாலும் சரி, 3 ரக்காத்துனா 3 ரக்காத்து தான். அதுல உள்ள அத்தஹியாத்தை கூட குறைச்சிக்க முடியாதுங்க, இல்லையா? சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் அதையாவது குறைச்சிக்கலாமா? முடியாது. வக்து வர்றதுக்கு முன்னாடி தொழுதுடலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். லோஹர் தொழுக எப்பங்க தொழுவீங்க? ரொம்ப பிஸியான ஆள் நீங்க, எப்ப தொழுவீங்க? लोहर तुलह पे तुलुएंगे ரொம்ப பிஸி, वेरी बिजी हजरत। आपको क्या मालूम हजरत, आप लोग बेकार का आदमी है, हम लोग बड़ा बिजनेस आदमी है। எப்போ தொழுவுறது லோஹர்? நீ யாரா இருந்தாலும் சரிதான், என்ன நாட்டுக்கே மன்னரா இருந்தாலும் சரிதான், லோஹருடைய வக்து வந்தாதான் லோஹர் தொழுவ முடியும், சரியா? இன்னைக்கு சொத்து பங்கு வைக்கிறாங்க, உயிரா இருக்கும் போதே, எப்படி ஹயாத்தா இருக்கும் பொழுது பங்கு வச்சிடறாங்க. அல்லாஹ் சொல்லிட்டா நீ மௌத்தா போனாதான் சொத்தை பங்கு வைக்கணும்னு சொல்லிட்டு, எப்படி? அவ்வளவுதான் மௌத்து, நீ மௌத்தா போனாதான் பேசணும். இன்னைக்கு வர்றான் பையன், அப்பா இப்பயே பங்கு வச்சு கொடுத்துருங்க அப்பான்னு சொல்லிட்டு, இவன் என்ன சொல்றான்னு சொன்னா,
வாப்பா நீங்க மௌத்தா போயிருங்க, நீங்க வாழ்றது எனக்கு கஷ்டமா இருக்குங்கிறான். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஒருத்தன் வாப்பா உயிரா இருக்கும் பொழுது உம்மா உயிரா இருக்கும் பொழுது சொத்து கேட்டு வந்தான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? வாப்பா நீ செத்து போயிடு, நீ இருக்கிறது சுமையா இருக்கு, நீ இருக்கிறதுனாலதான் எனக்கு காசு கிடைக்க மாட்டேங்குது, நீ செத்து போயிட்டா எனக்கு காசு கிடைக்குன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். இப்படி கேட்கலாம், அப்பா நான் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கேன், கொஞ்சம் ஏதாவது பிசினஸ் எனக்கு கொடுங்களேன், நான் கொஞ்சம் பிசினஸ் பண்றேன் உங்களுக்கு கொடுத்துரு, அப்படி கேட்கலாம். ஆனா இப்படி கேட்டான்னு வச்சுக்கோங்க, எப்படி வாப்பா என் சொத்துல உங்க சொத்துல எனக்கு இருக்கிற பங்க இப்பயே கொடுத்துருங்கன்னு கேட்டா அவன் என்ன சொல்ல வர்றான்? அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? நீ வாழ்றது எனக்கு சுமையா இருக்கு, நீ செத்து போயிடுன்னு அர்த்தம். அல்லாஹ் அக்பர், மஅதல்லாஹ், ஃபரீதத்தம் மினல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கடமையாக்கப்பட்ட கட்டளையான சட்டங்கள். ஃபரதல் சொன்னா நிர்ணயித்து விட்டான். மூத்தா போனா சொத்தை பங்கு வைங்கன்னு சொல்லிட்டு. ஒன்னு இன்றைய முஸ்லிம்கள் மௌத்துக்கு முன்னாடி சொத்தை பங்கு வைக்க பார்ப்பாங்க, அல்லது மௌத்தா போனாலும் சொத்தை பங்கு வைக்க மாட்டாங்க. எப்படி? வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஒன்று செஞ்சா எப்படி மௌத்துக்கு முன்னாடியே பங்கு போட்டுருவோம், அப்பதான் இந்த பொம்பளை பிள்ளைங்க ஐடியா பண்ணும் சமமா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. பொம்பளை பிள்ளைங்க ஐடியா பண்றதுன்னா என்ன? அதுக்கு பின்னாடி 4 ஆம்பளைங்க இருப்பானு. நீ மௌத்தா போயிட்டா, உங்க அத்தா மௌத்தா போயிட்டா, அப்புறம் சொத்து பங்கு ஷரியத்துன்னு போனுச்சுன்னு சொன்னா உனக்கு பாதி தான் கிடைக்கும், இப்பயே வாங்கிட்டா எல்லாருக்கும் சமமா வாங்கிக்கலாம், இப்பயே போய் கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று சொத்து கொடுக்கலன்னா ஐயாமுல் ஜாஹிலியா மாதிரி பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொத்தை கொடுக்கறது இல்ல. அதான் கல்யாணம் பண்ணி வச்சார்ல வாப்பா, நகையை போட்டு முடிஞ்சு போச்சு கதை ஓடுன்னு துரத்தி விட்டுறானு இல்லையா? பாருங்கள் சகோதரர்களே. அல்லது மூத்தா போயிருப்பாங்க, சொத்தை பங்கு வைக்க மாட்டாங்க. காரணம் என்ன? எல்லாத்தையும் சேர்த்து அப்பாவுடைய பிசினஸ் எல்லாம் ஒருத்தர் கவனிச்சுக்கிட்டு இருப்பாரு, அவர் அமுக்கிற வரைக்கும் அமுக்கிட்டு இருப்பாரு. பங்கு வச்சா இப்ப தான் பில்லியனர்னு மார்க்கெட்ல இருந்தது, இப்ப ஆளு லட்சாதிபதி தான்ப்பா, கோடீஸ்வரர் இல்லைன்னு ஆகிப்போடும். அந்த பிரெஸ்டிஜ், அந்த பெருமை, அந்த பந்தா, அதை விட்டு கொடுக்க தயார் இல்லை. முடிஞ்சு போச்சு. எல்லாம் தம்பிமார்கள் எல்லாம் எனக்கு கீழே கட்டுப்பட்டு எனக்கு அடிமையா தான் கை கட்டி நிக்கணும். இவனுங்களுக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்தா அவன் முதலாளியா போயிட்டா. அன்பானவர்களை, ஷைத்தான் அவர்களுக்கு சொல்லக்கூடிய வகை இது. இந்த சிந்தனை யார் போடுகின்றான்? ஷைத்தான் போடுகின்றான். ஃபரீதத்தம் மினல்லாஹ். சரி, விஷயத்துக்கு வரும். அல்லாஹு தஆலா எப்படி முடிக்கின்றான் இந்த சொத்துரிமையின் சட்டங்களை சொல்லும் பொழுது? முதலாவது வசனத்திலே ஃபரீதத்தம் மினல்லாஹ், இன்னல்லாஹ கான அலீமன் ஹகீமா. அல்லாஹ்வுடைய எத்தனையோ அல் அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்கின்றன. ஆனால் அந்த அல் அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் இருந்து இந்த சொத்துரிமையின் சட்டங்களின் வசனங்களை முடிக்கின்ற 3 இடங்களிலும் அல்லாஹ் தஆலா முடிப்பது எப்படி? இன்னல்லாஹ கான அலீமன் ஹகீமா வஸிய்யத்தம் மினல்லாஹ் வல்லாஹு அலீமுன் ஹலீம் யுபய்யினுல்லாஹு லக்கும் அன் ததில்லு வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். எப்படி சொல்கிறான்? நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கின்றான், உங்களுக்கு தெரியாதது அவனுக்கு தெரியும். ஏன் இன்னும் ரப்பு சொல்கின்றான், ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் லா தத்ரூன அய்யுஹும் அக்ரபு லக்கும் நஃபா. உனது தந்தை உனது பிள்ளை இருவரில் யாரால் உனக்கு அதிகம் நன்மை என்பதை மனிதனே நீ அறிய மாட்டாய், நீ அறிய மாட்டாய். பெற்றெடுத்த தந்தை, வளர்த்து ஆளாக்கி படித்து அவனை பட்டதாரியாக்கி வேலையில் சேர்த்து விட்ட தந்தை, அவருக்கு 6இல் 1 பங்கு. இப்போதுதான் திருமணமாகி ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. இப்போதுதான் திருமணமாகி தூங்கலையா? நீங்களும் கொஞ்சம் சேர்ந்து சொன்னா எனக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். இப்போதான் திருமணமாகி யார் பிறந்திருக்கிறா? ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறான். அம்மா இருக்கிறாங்க, அத்தா இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க. மார்க்கம் என்ன சொல்லுது? அத்தாக்கு 6ல் 1 கொடுத்துரு, அம்மாவுக்கு 6ல் 1 கொடுத்துரு, மனைவிக்கு 8ல் 1 கொடுத்துரு, மிச்சத்தெல்லாம் இந்த குழந்தை பிள்ளைக்கு கொடுத்துருங்குது. எப்படி? மிச்சத்தெல்லாம் குழந்தை பிள்ளைக்கு கொடுத்துருங்குது. அத்தாக்கார் யோசிக்கிறாரு, ஏண்டா உன்னை படிச்சு கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி படிக்க வச்சு உன்னை வேலை வாங்கி கொடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்ப கடைசியில சொத்து எங்க போய் சேருது?
இந்த பிறந்த குழந்தைக்கு போய் சேருது அப்படின்னு நினைக்கலாமா? அத்தா நினைக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு தெரியும், ரப்புக்கு தெரியும். இன்னல்லாஹ கான அலீமன் ஹக்கீமா. அல்லாஹ்வுடைய சட்டங்களில் ஒன்றல்ல, கோடி அல்ல, மனித எண்ணிக்கையால் எண்ணி முடிக்காத தத்துவங்கள் இருக்கின்றன. இன்னல்லாஹ கான அலீமன் ஹக்கீமா. ஹிக்மத்துகள், அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சட்டத்திலும் மனித எண்ணிக்கையால், மனித அறிவால் சூழ்ந்து அறிய முடியாத ஹிக்மத்துகள், தத்துவங்கள், தாத்பரியங்கள், நுணுக்கங்கள், நன்மைகள் இருக்கின்றன. மனசுல உனக்கு தெரியாதுப்பா. அடுத்து வசியத்தம் மினல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், இந்த சொத்துரிமையின் சட்டங்கள் முஸ்லிம்களே, இது அல்லாஹ் உங்களுக்கு சொல்லக்கூடிய வசியத். யார் சொல்லக்கூடிய வசியத்? அல்லாஹ். அதாவது அழுத்தம் திருத்தமான உபதேசம். இதுக்கு நீங்க மாறு செய்யவே கூடாது. வசியத்தம் மினல்லாஹ் ஐ ஹுக்மன் மக்தூஅம் பிஹி. வலியுறுத்தப்பட்ட, வரையறுக்கப்பட்ட சட்டம் இது. வல்லாஹு அலீமுன் ஹலீம். அல்லாஹ் ரொம்ப அறிந்தவன். ஹில்ம், அல்லாஹ் மிகப்பெரிய சகிப்பாளன். யாருக்கு எது நன்மை என்பதை அவன் அறிந்தவன். இதை இந்த சூராவை முடிக்கும் போது ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யுபய்யினுல்லாஹு லக்கும் அன் ததில்லு. நீங்கள் வழிகட்டு விடாமல் இருப்பதற்காக, யாருக்காவது உங்களுடைய அறிவின்படி கூட குறைய கொடுத்து நீங்கள் வழி தவறிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹு தஆலா உங்களுக்கு அவனுடைய வேத சட்டங்களை விவரிக்கின்றான். யுபய்யின், அல்லாஹ் உங்களுக்கு விவரித்து விளக்கமாக சொல்லுகிறான். அன் ததில்லு, நீங்கள் வழிகட்டு விடக்கூடாது என்பதற்காக. என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய இந்த விளக்கத்தை விட்டு யார் விலகுவார்களோ கண்டிப்பாக அவர்கள் வழிகட்டு விடுவார்கள். கண்டிப்பாக. எத்தனை வகையான வழிகேடு, அவ்வளவுதான். அவர்களுடைய உலக வாழ்க்கையும் சீரழியும், குடும்பம் சீரழியும். எந்த சொத்துக்கு ஆசைப்பட்டார்களோ அந்த சொத்து கண்டிப்பாக ஒரு நாள் அவர்களிடமிருந்து பிடுங்கப்படும். உன்னை எழுதி வச்சுக்கணும் மனசுல. மனிதன் ஹலாலாக ஆசைப்பட்டால், மனிதன் ஹலாலை ஹலாலான வழியிலே ஆசைப்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பரக்கத் செய்வான். ஒரு மனிதன் ஹலாலானதை ஹலாலான வழியிலே ஆசைப்பட்டால் அல்லாஹ் பரக்கத் செய்வான். ஹலால் ஆனா ஹராமான வழியில ஆசைப்பட்டால் அந்த ஹலால்ல பரக்கத் இருக்காது. ஹலால் ஆனா அதை அடையிறதுக்கு ஹராமான வழியை தேடுறான், பரக்கத் இருக்காது. இப்படி இருக்கும்போது ஹராமானதை ஹராமான வழியிலே அடைய ஆசைப்பட்டால் எப்படி பரக்கத் இருக்குன்னு சொல்லுங்க. ஹராமானதை ஹலாலான வழியில் அடைந்தாலும் அது ஹலாலாக ஆகாது. ஒன்று ஹராம் முடிஞ்சு, அவ்வளவுதான். அதை நீ ஹலாலாக்க முடியவே முடியாது. சரியா? எத்தனை தந்திரங்களை செய்தாலும் சரி. அந்த தந்திரம் எப்படி தெரியுமா? இந்த சனிக்கிழமை வாசிகள், வஸ்அல்ஹும் அனில் கர்யத்தி அல்லதி كانت حاضرة البحر إذ يعدون في السبت إذ تأتيهم حيتانهم يوم سبتهم شرعا. சனிக்கிழமையில மீன் பிடிச்ச கதை தான். யூதர்கள், இஸ்ரவேலர்கள் சனிக்கிழமையில் மீன் பிடித்த கதை தான். நாங்க என்ன செஞ்சோம்? மீன் பிடிச்சோம். நாங்க மீன் பிடிக்கவே இல்லையே, மீன்ல கை வைக்கவே இல்லையே, நாங்க அப்படி பாத்தி கட்டி வச்சோம், மீன் தானா வந்துச்சு, உளுந்துச்சு, நாங்க கொஞ்சம் அடைச்சிட்டோம், அவ்வளவுதான். ஞாயிற்றுக்கிழமை வந்து அள்ளிக்கிட்டோம். நாங்க என்ன செஞ்சோம்? மீனே பிடிக்கலையே, வலையே போடலையே, தூண்டியே போடலன்னு சொன்னோம். விட்டான் அல்லாஹ் தஆலா. ஹராமை செய்வதற்கு 1000 ஹலாலான வழிகளை நீங்கள் தேடினாலும் அந்த தந்திரங்கள் ஹியல் என்று சொல்லப்படும். அந்த தந்திரங்கள் ஹராமை ஹலாலாக்காது என்று இருக்கும்போது, அன்பு சகோதரர்களே, இன்றைய முஸ்லிம்கள் ஹராமை அடைய முயற்சிக்கிறார்கள், அதுவும் ஹராமான வழியிலே. இவ்வளவு பெரிய அதாபுக்கு அங்கே ஆளாக வேண்டும், யோசித்து பாருங்கள். ஆகவேதான் யார் ஒரு மனிதர் தனக்கு ஆகாத ஒன்றை அடைய ஆசைப்பட்டு அடைந்து விடுகிறாரோ அதற்கு பிறகு அவருக்கு பிடிக்கும் பாருங்க முசீபத்து. இப்படி அதுக்கு பிறகு அவருக்கு பிடிக்கும் பாருங்க முசீபத்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டுவான் பாருங்க, வலா யஹ்ஸபன்னல் வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் செய்கின்ற செயலை ரப்பு பார்க்காமல் இருக்கிறான் என்று நபியை நீங்கள்
எண்ணி விடாதீர்கள். அப்படி எதுவும் நீங்க என்ன வச்சிடாதீங்க, நான் கண்டுக்கலன்னு சொல்லி. சனஸ்தஜ்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன். நம்ம விட்டுக்கிட்டு இருக்கிறோம், வந்து நல்ல வசமா மாற்றுறதுக்கு நாம் விட்டு கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த மீராசுடைய சட்டம் அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்ட சட்டம். ஆகவேதான் சொல்கிறான், இந்த சட்டத்தை நீங்கள் மீறினால் வழிகட்டு விடுவீர்கள். இப்ப கணவன், மனைவி, பிள்ளை, சகோதரர்கள், அத்தா அம்மா இல்லை. இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க. இருக்கிற பிள்ளைங்க யாரு? பொம்பளை பிள்ளைங்க. மார்க்கம் என்ன சொல்லுகிறது? இவருக்கு அண்ணன் தம்பி இருக்காங்க. மார்க்கம் என்ன சொல்லி, முதல்ல மார்க்கம் என்ன சொல்கிறதுக்கு முன்னாடி மக்கள் இன்று என்ன செய்கிறார்கள்? கணவன் மரணிச்சு போயிட்டார், இப்ப மனைவி இருக்காங்க, பொம்பளை பிள்ளை இருக்காங்க. இறந்து போனவருக்கு அத்தா அம்மா இல்ல, சகோதரர்கள் இருக்கிறாங்க. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? உங்க நாட்டில் பொம்பளை பிள்ளைக்கு பிரிச்சு கொடுத்துருவீங்க, முடிஞ்சு கதை. அப்புறம் வேற என்ன செய்வீங்க? ஒய்ஃப் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தாங்கன்னா, எப்படி ஸ்மார்ட்டா இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் முன்னாடியே கரெக்ட் பண்ண வேண்டியதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு, என்னங்க ஒரு ஒண்ணுமே விட்டுட்டு போலங்க, என்னங்க செஞ்சாரு, இந்த சும்மா இந்த இடம் தான் இருக்குது, பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கு, கட்டி கொடுக்கணும், யாருக்கு இது கொடுக்கணும், முடிஞ்ச அவ்வளவுதான், ஹலாஸ். இது இன்றைய மனிதர்களின் நிலைப்பாடு. இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்கம் என்ன சொல்லுகிறது? மனைவிக்கு 8ல் 1 கொடுங்க, பொம்பளை பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கு மேல இருந்தா 3ல் 2 பங்கு கொடுத்துருங்க, மிச்சம் எல்லாம் யாருக்கு கிடைக்கும்? அண்ணனுக்கும் தம்பிக்கும் கிடைக்கும். ஆனா இன்றைய முஸ்லிம்களால் சீரணிக்க முடியாது, செத்து போயிடுவானோ. இப்படி அப்படியே செத்து போயிடுவான், ஹார்ட் அட்டாக்ல பொத்துன்னு செத்து போயிடுவான். அல்லாஹ்வுடைய சட்டம் இதுதான், கொடுத்தாக வேண்டும், அவர்கள் கொடுத்தாக வேண்டும். நடக்குமா? நடத்துறோமா? அப்ப தொழுகைக்கு ஒரு ரப்பு, வராசத்துக்கு ஒரு ரப்பு. தொழுகைக்கு ஒரு ரப்பு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தொழுகைக்கு அல்லாஹ் ரப்பு, வராசத்துக்கு தன் நஃப்ஸ் ரப்பு. தன்னுடைய ஹவா, தன்னுடைய ஹிர்ஸ். மனைவி சொல்லுவாங்க, நான் என் புருஷனை இவரை கட்டினதுல இருந்து இவர் உழைக்கிறதுக்காக நான் கஷ்டப்பட்டு சோறாக்கி கொடுத்து புள்ள பெற்று இவருக்கு நான் சப்போர்ட் பண்ண, இப்ப இந்த சொத்தை இவங்க அத்தாவுக்கு கொடுக்கணுமா? சரி விடுங்க, அண்ணன் தம்பிய கொஞ்சம் வைங்க, அண்ணன் தம்பிய ஒரு ஓரத்தில் வைங்க. அத்தா அம்மா ஹயாத்தா இருக்காங்க. யார் ஹயாத்தா இருக்கா? யார் ஹயாத்தா இருக்கா? சொல்லுங்களேன், கொஞ்சம் நல்லா, கொஞ்சம் சந்தோஷமா பேசுவோமே, கவலைப்படாதீங்க. அத்தா அம்மா இருக்காங்க, மனைவி இருக்காங்க, ஒரு பொம்பளை புள்ள இருக்காங்க, ஒரு பொம்பளை புள்ள, மனைவி, அத்தா அம்மா. மார்க்கம் என்ன சொல்லுது? பொம்பளை பிள்ளைக்கு பாதியை கொடுத்துரு போ. மனைவி புள்ள இருக்குதா, 8ல் 1 கொடு, முடிஞ்சா போயிடுங்க. மிச்சம் அம்மாவுக்கு 6ல் 1 கொடுங்க, மிச்சம் எல்லாமே அத்தாவுக்கு. மிச்சம் எல்லாம் யாருக்கு? ஒத்துப்பாங்களா மனைவிமார்கள்? விஷம் வச்சு கொண்டுருவாள் இந்த காலத்துல. மாமனார விஷம் வச்சு கொண்டுருவாள் இன்னைக்கு. எல்லாம் பேருக்கு தான். முஸ்லிம் புர்கா, ஹிஜாபு, நிக்காப் எல்லாம் பேருக்கு தான். இல்லா மாஷால நல்லவர்கள் இருக்கிறார்கள், நான் அவர்களை சொல்லவே இல்லை. அதுவும் ஐஆர்ஜிஸ்டில் உள்ளவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அதுவும் ஐஆர்ஜிஸுக்கு பயானுக்கு வரவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். ஆமீன் சொல்லிருங்க. நேற்று ஒரு சம்பவம் படித்தேன், எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இப்ப ஒருத்தர் தன் மனைவி மேல ரொம்ப நேசமா இருப்பாராம். அவர் மனைவியும் அவர் மேல ரொம்ப நேசமா இருப்பாங்களாம். அப்படி இருக்கும்போது அவருக்கு 4-5 பிள்ளைங்களாம். அவர் மனைவிட்ட வந்தாராம், வீட்டிலேருந்து வெளியில வந்தாராம். மனைவி அடுப்பாங்கல்ல இருந்தாங்களாம். அப்படியே பேசிக்கிட்டே இருந்தாராம், ரொம்ப அன்பா பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்ப கணவர் கேட்டாராம்,
இந்த மூத்த பிள்ளை இது மேல எவ்வளவு பிரியம், ரொம்ப பிரியம். ரெண்டாவது பிள்ளை எவ்வளவு பிரியம், ரொம்ப பிரியம். மூணாவது பிள்ளை எவ்வளவு பிரியம், ரொம்ப பிரியம். நாலாவது பிள்ளை எவ்வளவு பிரியம், ரொம்ப பிரியம். எல்லாரும் மேலேயும் உனக்கு பிரியமா, எல்லாரும் மேலேயும் பிரியம். எந்த பிள்ளை மேல ரொம்ப பிரியம், அப்படிலாம் இல்லைங்க, எல்லாரும் மேலேயும் ரொம்ப பிரியங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கணவன் கேட்டாரா, அது எப்படி 4 பேர் மேலேயும் உன்னால பிரிய வைக்க முடியுது அப்படின்னு கேட்டாராம். அதுதாங்க அம்மாவுடைய தாயுடைய உள்ளம். அதுதான் சொல்லுங்க, தாயுடைய உள்ளம். 4 புள்ள இல்ல, இன்னும் 40 புள்ள பெத்தவனான பெக்க மாட்டீங்க. 4 புள்ள மேலையும் சமமா அன்பு வைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் உள்ளத்தை படைச்சிருக்கான்னு அந்த மேடம் சொல்லி முடிக்க, அப்ப அந்த சார் சொன்னாராம், அப்படி இருக்கும்போது ஒரு ஆணு ஒரு மனைவி கட்டினாலும், 2 மனைவி கட்டினாலும், 3 மனைவி கட்டினாலும், 4 மனைவி கட்டினாலும் ஏமா அந்த 4 பேர் மேலேயும் அன்பு வைக்க முடியாதுன்னு கேட்டாராம். அதுக்கப்புறமா கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவர் ஆஸ்பத்திரியில் இருந்தாராம். எப்படி? அவர் என்ன கேட்டாரு, ஒன்னும் செய்யலாம் இல்ல, செய்யலங்க. அவர் கேட்டாராம். அப்படி இருக்கு, அவர் யோசிச்சிருப்பாரு. கார்ல போகும்போது, பைக்ல போகும்போது, ஆபீஸ்ல உட்காரும்போது, கம்ப்யூட்டர் தட்டும் போதெல்லாம் எப்படா மேடம்கிட்ட பர்மிஷன் வாங்கலாம் அப்படின்னு தட்டி ஒரு ஹிக்மத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்து சொன்னா, அடுத்தவர் கண்ணு முழிச்சது எங்க, ஐசியூ வார்டுல ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிச்சு பாக்குறாரா, ஹாஸ்பிட்டல் இருக்கிற. இதுதான் இன்னைக்கு நிக்காபு, இன்னைக்கு புர்காவுடைய தரம். எல்லாம் பாதுகாக்கும். சரி, விஷயத்துக்கு வாங்க. நம்ம தலைப்பு வேற தலைப்பு, இடையில ஏதாச்சும் ஞாபகம் வந்துருது, நல்லா ஞாபகப்படுத்திடுறான். வாங்க விஷயத்துக்கு வாங்க. யுபையினுல்லாஹு லக்கும் அன் ததில்லு. இதை நீங்க செய்யலைன்னா வழிகேடுதான். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். அல்லாஹ் அனைத்தையும் அறிந்திருக்கிறான். யாருக்கு எது நன்மை எது சரி என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். சரி, இடையில சட்டமும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு, புரியுதா? ஞாபகம் வச்சுக்கிட்டே வாங்க. இப்ப இந்த பாடத்துக்குள்ளார போறதுக்கு முன்னாடி முக்கியமான சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். மக்கள் வராசத்துடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மிக லேசாக எடுத்துக்கொண்டார்கள். அதுக்கு என்ன காரணம்? இந்த சட்டத்தை மீறுவதால் அல்லாஹ் எச்சரித்திருக்கக்கூடிய தண்டனைகளை அவர்கள் அறியவில்லை. ஆகவேதான் முதலாவதாக வராசத்துடைய விஷயத்தில் அல்லாஹு தாலா நிர்ணயித்திருக்கக்கூடிய இந்த பங்கை, அளவை, சட்டங்களை மீறுவதற்கு, மீறுபவர்களுக்கு என்ன தண்டனை, எவ்வளவு கடுமையான குற்றம் என்பதை நாம் முதலில் புரிந்து கொண்டு பிறகு இதனுடைய விஷயங்களுக்குள் செல்வோம். அன்பு சகோதரர்களே, அறிஞர்கள் என்ன கூறுகிறார்கள்? அல்லாஹு தாலா இந்த 11, 12 இந்த வசனங்களை விவரித்து விட்டு ரப்பு எப்படி இந்த 2 வசனங்களையும் முடிக்கின்றான் என்றால், தில்க ஹுதூதுல்லா. எப்படி முடிக்கின்றான்? தில்க ஹுதூதுல்லா. இவை அல்லாஹ்வுடைய வரம்புகள், லிமிட்ஸ். அல்லாஹ்வுடைய லிமிட். அல்லாஹ்வுடைய லிமிட் என்றால் அல்லாஹ் ஏற்படுத்திய லிமிட்டுகள், பவுண்டரி. வமன் யுத்தில்லாஹ வரசூலஹு. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு விடுவார்களோ, அதாவது அல்லாஹ் என்னென்ன சட்டங்களை இப்போது உங்களுக்கு இந்த சொத்துரிமை விஷயத்தில் யாருக்கு எவ்வளவு என்று கூறினானோ அதை யார் ஏற்றுக்கொண்டு நடப்பார்களோ, وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ يُدْخِلْهُ جَنَّاتٍ تَجْرِي مِن تَحْتِهَا الْأَنْهَارُ خَالِدِينَ فِيهَا وَذَلِكَ الْفَوْزُ الْعَظِيمُ. அல்லாஹு தஆலா அவர்களை சொர்க்கத்திலே சேர்ப்பான், நிரந்தரமாக இருப்பார்கள், அந்த சொர்க்கத்திலே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும். இதுதான் மகத்தான வெற்றி. எப்படி தொழுபவர்களுக்கு, தொழுகையில் பேணுதலாக உள்ளபவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை வாக்களித்தானோ, அதே போன்று இந்த வராசத்துடைய சட்டங்களில் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுபவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை வாக்களிக்கின்றான்.
وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ وَيَتَعَدَّ حُدُودَهُ يُدْخِلْهُ نَارًا خَالِدًا فِيهَا وَلَهُ عَذَابٌ مُهِينٌ. யார் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் மாறு செய்வார்களோ, இங்க ஒரு விஷயத்தை கேட்டுக்குங்க, குர்ஆனை உசூலோட புரியணும். சில முட்டாள்கள் புரியாததுனால தான் புது புது சட்டங்களை தினைக்கும் கொண்டு வருவாங்க. இருக்கிற சட்டத்தை இல்லைம்மானுவ, இல்லாத சட்டத்தை இருக்குமானு. ரசூலுல்லாஹ் சொன்னால் அல்லாஹ் சொன்னது முடிஞ்சு. அல்லாஹ் கூறியது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதுதான். இங்க பாருங்க, வராசத்துடைய சட்டம் குர்ஆன்ல சொல்லப்படுது. அல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டால் என்று மட்டும் சொல்லல. எப்படி சொல்றான்? அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்பட்டால். ஏன்? அல்லாஹ் சொன்ன சட்டம் தான் ரசூல் சொன்ன சட்டம் முடிஞ்சு. அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால் என்று சொல்லவில்லை. சட்டத்தை அல்லாஹ் தானே சொல்லிக்கிட்டு வர்றான். என்னுடைய சட்டத்திற்கு நான் சொன்னதற்கு மாறு செய்தால் என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்தால் முடிஞ்சு. நான் சொன்னா ரசூல் சொன்ன மாதிரி தான். எனவே குர்ஆன்ல இருந்துட்டா ஹதீஸ்ல இருக்கணும் அவசியம் இல்ல, ஹதீஸ்ல இருந்துட்டா குர்ஆன்ல இருக்கணும் அவசியம் கிடையாது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? எனவேதான் தூதர் சொன்ன சட்டத்தை ஒமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா 33வது அத்தியாயத்தில் 36வது வசனம். அங்க சொன்னது அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வும் ரசூலும் சட்டம் சொன்னால் அதுக்கு யாரும் மாறு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தது. யாருதான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் அங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா அல்லாஹ் எப்படி சொல்றான்? அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லிவிட்டால் நீங்க மாறு செய்யக்கூடாதுங்கிறான். முடிச்சு அவ்வளவு. அன்பானவர்களே, அல்லாஹ் கூறுகிறான், யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்வார்களோ வயதஅத்த ஹுதூதஹு, அவனுடைய வரம்புகளை மீறுவார்களோ, கடப்பார்களோ, இவருக்கு இவ்வளவுனா இவ்வளவுதான், இவருக்கு இவ்வளவுனா இவ்வளவுதான், அத்தாக்கு இவ்வளவு, அம்மாவுக்கு இவ்வளவு, மனைவிக்கு இவ்வளவு. நீ என்ன மாதிரி பிசினஸ் டெக்னாலஜியை கொடுத்து என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். நாலுல ஒண்ணுனா நாலுல ஒண்ணுதான். புள்ள இல்லைன்னா நாலுல ஒண்ணு வாங்கிக்க வேண்டியது. புள்ள இருந்தா 8ல 1 முடிஞ்சு, அவ்வளவுதான். தத்துவம்லாம் பேச முடியாதுங்க. நான் தானே என் புருஷனை ஆஸ்பத்திரியில் பார்த்து கொண்டேன். பார்த்துக்க, கடமை செய்யணும் தான். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தானே வியாபாரத்தை வளர்த்தோம். வளருங்க, யார் வேணும்னா. இதற்காக வேண்டியெல்லாம் நான் தானே அவருக்கு பிள்ளை பெற்றுக் கொடுத்தேன். சரி, உங்களுடைய இந்த தத்துவங்களை எல்லாம் கூறி அல்லாஹ் நிர்ணயித்ததற்கு மீறி அதிகமாக உங்களால் எடுத்துக்கொள்ளவே முடியாது. இப்ப இன்றைக்கு இப்படி, அன்றைக்கு உள்ள நல்லவர்கள் எப்படி திரும்ப வாழ்ந்திருக்கிறாங்க. இமாம் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய நூல்ல 2 பெண்களுடைய சம்பவத்தை எழுதுறாங்க. இன்றைக்கு உள்ள புர்காவையும் பார்த்துக்குங்க, அன்னைக்கு உள்ள புர்காவையும் பார்த்துக்குங்க, இன்னைக்கு உள்ள நிக்காபையும் பார்த்துக்குங்க, அன்னைக்கு உள்ள நிக்காபையும் பாருங்க. ஒரு பெண் வீட்டில் இரவு நேரத்தில் பிள்ளைகளுக்காக மாவு பிசைகிறாங்க. உணவுக்கு ரொட்டிக்கு மாவு பிசைகிறாங்க. செய்தி சேருது. என்ன செய்தி? என்ன செய்தியா இருக்கும்? கணவர் இறந்து விட்டார்னு சொல்லிட்டு பிசைஞ்சிக்கிட்டு இருந்த மாவுல இருந்து கையை தூக்கிட்டாங்க. பிசைஞ்சிக்கிட்டு இருந்த மாவுல இருந்து கையை தூக்கிட்டாங்க. இனி இதில் எங்களுக்கு பங்கில்லை, இதில் பல பங்காளிகள் வந்து விட்டார்கள். இதில் பல பங்காளிகள் வந்து விட்டார்கள், இனி இது எங்களுக்கு சொந்தமானதல்ல, அவர்கள் வந்து எங்களுக்கு அனுமதி கொடுத்தாதான் நாங்கள் ரொட்டி சுட முடியும். கையை தூக்கிட்டாங்க. எப்படிங்க? இப்பேற்பட்ட பேணுதல். இதை அல்லாஹ் விரும்புகிறான். இது இருந்தா நீங்க தொழுக சரி, இல்லைன்னா டூப்ளிகேட். எப்படி? இந்த தக்குவா இருந்தால் முன்சஃப்ல தொழுதெல்லாம் கரெக்ட், இல்லைன்னா அது டூப்ளிகேட். அவ்வளவுதான். அல்லாஹ் அக்பர். இன்னொரு பெண்ணுடைய சம்பவத்தையும் எழுதுகிறார்கள். ராத்திரி நேரம் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. செய்தி வருது, கணவர் மூத்தா போயிட்டான்னு. எரிஞ்சுக்கிட்டு இருந்த விளக்கு அணைச்சிட்டாங்க. இதனுடைய எண்ணெயில் எங்களுக்கு பங்காளிகள் வந்து விட்டார்கள், அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் இந்த விளக்கை எரிக்க முடியாது. முடிச்சு. எப்படிங்க? அன்பு சகோதரர்களை, இது பேணுதல்.
ஜும்மா பயான் பண்றது பேணுதல் அல்ல, தஹஜ்ஜத் தொழுவது மட்டும் பேணுதல் அல்ல, லுஹா நஃபில் தொழுவது மட்டும் பேணுதல் அல்ல. எது பேணுதல்? ஹுக்கூக்குல்லாஹ்வில் எந்த பேணுதல் இருக்கிறதோ அந்த பேணுதலை ஹுக்கூக்குல் இபாதில் கடைபிடிக்கவில்லை என்றால் முடிஞ்சு, அவ்வளவுதான். நம்ம நினைக்கிறோம் சும்மா எப்படி, அது இப்ப முடிஞ்சு போச்சு. முன்னாடிலாம் கொஞ்சம் ஒரு விஷயம் பெருசா இருந்தா அதுக்கு ஒரு மதிப்பாவது இருந்துச்சு. இப்ப மலையவே தூக்கி முழுங்கிவிட்டு இப்படி மலையவே தூக்கி முழுங்கிட்டு ஏப்பம் விட்டு போயிட்டு இருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுகைக்கு வந்தாங்க. இவர் மீது கடன் இருக்கிறதா என்று கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், கடன் இருக்கு, பெருசா இல்ல, 2 தீனார் தான் இருக்குன்னாங்க. யாராவது பொறுப்பேற்றுக் கொள்பவர்கள் இருக்கிறார்களான்னு கேட்டாங்க. யாரும் பொறுப்பேற்கல. அப்ப நான் தொழ வைக்க மாட்டேன், வேற யாராவது தொழ வச்சுக்கணும் ரசூலுல்லாஹ் திரும்பிட்டாங்க. எவ்வளவுங்க? 2 தீனார். இன்னைக்கு உள்ள அரபு நாட்டுடைய தீனார் கணக்குப்படி வச்சா கூட அதிகபட்சமா ஒரு 500 ரூபா அல்லது ஒரு 600 ரூபா வைங்க, அவ்வளவுதான். இந்த 600 ரூபாய்க்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நான் தொழ வைக்க மாட்டேன். அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன்னு சொன்னாங்க. அப்படியா, சரி, தொழ வச்சாங்க. அடுத்த நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ கத்தாதாவுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. போயிட்டு அபூ கத்தாதா, அந்த 2 தீனார் என்னாச்சுன்னு கேட்டாங்க. எப்படி என்ன கேட்டாங்க? மா ஃபஅல தீனாரானி, அந்த 2 தீனார் என்னாச்சுன்னு கேட்டாங்க. அபூ கத்தாதா பயந்து போய், யா ரசூலல்லாஹ், நேத்து தானே அவர் மூத்தா போயிருக்கிறாரு. எப்படி? இன்னமா மாத்தா அம்சி, நேத்து தானே மூத்தா போயிருக்கிறார் ரசூலுல்லாஹ், நாங்க கொஞ்சம் மத்த வேலையில இருந்தோம், அதனால கொடுக்க முடியல சொன்னாங்க. அந்த 2 தீனார் அடைக்கப்படாத வரை அவர் சொர்க்கத்திற்கு போகாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார். நாங்க அடுத்த நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அபூ கத்தாதா, என்ன செய்தாய் அந்த 2 தீனாரை? யா ரசூலல்லாஹ், நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னாங்க. இதெல்லாம் யாருக்குங்க? சொர்க்கத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு, ஆசை உள்ளவர்களுக்கு, நரகத்தை பயப்படக்கூடிய மக்களுக்கு, மஹ்ஷரை கேள்வி கணக்கை பயப்படக்கூடிய மக்களுக்கு. இன்னைக்கு எங்க இருக்கு? கேட்டா என்ன சொல்றாங்க? அல்லாஹ்க்கு பதில் சொல்ல தெரியும் எங்களுக்கு. எப்படி சொல்றாங்க? எங்களுக்கு தெரியும் அல்லாஹ்க்கு எப்படி பதில் சொல்றதுன்னு. யா அல்லாஹ், ஃபமா அஸ்பரஹும் அலன்னார், அல்லாஹ் கேட்கிறான், நரக நெருப்பை தாங்குவதற்கு உங்களுக்கு என்ன பொறுமை இருக்கிறது, என்ன சக்தி? ஃபமா அஜ்ராஹும் அலன்னார், என்ன துணிவு உங்களுக்கு? அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? நரக நெருப்பு அப்படி லேசா நினைச்சுக்கிட்டீங்களா? அதை தாங்குவதற்கு உங்களுக்கு சக்தி இருக்கிறதா, பொறுமை இருக்கிறதா, துணிவு இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். அல்லாஹ் தஆலா وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ وَيَتَعَدَّ حُدُودَهُ, அல்லாஹ்வுடைய சட்ட வரம்பை யார் மீறுகிறார்களோ, அளவு பார்க்கப்படாதுங்க. எப்படி மீறி ஒரு ஃபர்லாங்கு போனவர், 1/4 கிலோமீட்டர் போனவர், 1/2 கிலோமீட்டர் போனவர், 1 கிலோமீட்டர் போனவர், அவ்வளவுதான் இஸ்லாம் ஹத். இதை மீறிட்டா குஃபுர், அவ்வளவுதான். இப்படி இந்த பவுண்டரி இதுக்குள்ள இருந்தா இஸ்லாம், இதை தாண்டிட்டா குஃபுர், அவ்வளவுதான். இப்போ ஒரு நாடு, ஹுதூத் என்றால் எல்லைன்னு அர்த்தங்க. இப்ப இது உங்க நாடுங்க, இப்படி ஒரு கோடு போட்டு வச்சிருக்கீங்க, சரியா? இதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்க நாடு, அடுத்து போயிட்டா அவ்வளவுதான் உங்க நாட்டுக்காரர் இல்ல, அவருடைய பாதுகாப்பு எல்லாமே கேள்விக்குறியா போயிடும். முடிஞ்சா அதான். அப்ப இந்த ஷரியாவுடைய வராசத்து சட்டங்களை பின்பற்றாமல் இருப்பது, நிறைவேற்றாமல் இருப்பது, இது சாதாரணமான பாவம் அல்லங்க. அது எப்படி?
இது லேசான பாவம் அல்ல. இது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யுதுகில்ஹு நாரன் காலிதன் ஃபீஹா, அதில் நீண்ட காலம் இவன் தங்க வேண்டும். இவனை இழிவுபடுத்தக்கூடிய வேதனை அங்கே இருக்கிறது. ஏன்? அல்லாஹ்வுடைய சட்டத்தை இவன் மாற்றினான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இவன் இழிவுபடுத்தினான். எனவே இவனை இழிவுபடுத்தக்கூடிய தண்டனை அங்கே இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, தொழுகையை விட்டவனுக்கு என்ன தண்டனையை அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கின்றார்களோ, அந்த தண்டனை யாருக்கு எச்சரிக்கை செய்யப்படுகிறது? யார் வராசத்துடைய சட்டத்தை மீறுகிறார்களோ. படிச்சு பாருங்க, 13வது வசனம், அந்நிசா 4வது அத்தியாயம். وَمَنْ يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ يُدْخِلْهُ جَنَّاتٍ تَجْرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارُ خَالِدِينَ فِيهَا وَذَلِكَ الْفَوْزُ الْعَظِيمُ. அடுத்து 14வது வசனம், وَمَنْ يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ وَيَتَعَدَّ حُدُودَهُ يُدْخِلْهُ نَارًا خَالِدًا فِيهَا وَلَهُ عَذَابٌ مُهِينٌ. இழிவுபடுத்துகின்ற வேதனை. ஏன்? அல்லாஹ்வுடைய சட்டத்தை இவன் இழிவுபடுத்தினான். இந்த இடத்துல பாருங்க, சொத்துரிமையில் இந்த வராசத்துல சட்டத்தை மீறக்கூடியவங்க எல்லாருமே மார்க்கத்தை கேலி கிண்டல் அல்லது பரிகாசம் பண்ணி அல்லது ஏளனம் பண்ணி தான் அவங்க செய்வாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி இந்த சட்டம் சொல்லப்பட்டாலே இப்படித்தான் செய்வாங்க. எத்தனை சகோதரர்கள் பாருங்க, மக்களுடைய மைண்ட் பாருங்க, எவ்வளவு பெரிய முட்டாள்களாக இருக்கிறார்கள். பல மாதிரி. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப அத்தா கல்யாணம் பண்ணாரு, புள்ள பெற்றாரு, 1 2 3 4 புள்ள பெற்றாரு. மூத்த பையன் கல்யாணம் பண்ணவனே பிறந்தவர், அவர் தான் அத்தாவோட இருந்தாரு, படிச்சாரு, அத்தாவுடைய பிசினஸை கவனிச்சாரு, வளர்த்தாரு. சரியா? அதுக்கப்புறம் அவருடைய அம்மாவுக்கு புள்ள பிறந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நின்றுச்சு, அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. சரியா? இப்ப அத்தா என்ன செஞ்சாரு? அவருடைய ஹலாலான ஹாஜத்துக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணார். இருக்கும்போது கல்யாணம் பண்றது கனவுல கூட நினைக்க முடியாது, அந்த காலம்லாம் போயிருச்சு. இப்போ போனவனையாச்சும் கல்யாணம் பண்ணாருன்னு நினைக்கல, கல்யாணம் பண்ணாரு. இப்ப அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறகுது. சொல்லுங்க பார்க்கலாம், இன்றைக்கு உலகத்துல எத்தனை அண்ணன் அந்த தன்னுடைய 2வது தாய்க்கு பிறந்த அந்த குழந்தைக்கு சொத்து தராங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? எங்க அத்தா கல்யாணம் பண்ணி 1 மாசத்துல குழந்தை பிறந்துருச்சு, அவர் மௌத்தா போயிட்டாரு. இந்த பிள்ளைக்கு நான் இந்த சொத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இதெல்லாம் நான் எங்க அத்தாவோட கஷ்டப்பட்டு நான் உழைச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து, இதுல எப்படி அந்த பையனுக்கு நான் கொடுக்க முடியும்? கேட்கலாம் பாருங்க கேள்வி. அல்லாஹ் சொல்கிறான், இதைத்தான் சொல்கிறான், வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். எப்படி அவனுடைய பெயரோடு உன்னுடைய தந்தையின் பெயர் சேர்க்கப்படுகிறது, அது ஒன்றே போதுமானது. முடிச்சு. எப்படி? சன் ஆஃப், உன் பேர் என்ன? அப்துல்லா. உங்க அத்தா பேர் என்ன? முகமது. அப்துல்லா இப்னு முகமது. பிறந்த பிள்ளைக்கு பேர் என்ன? அகமது. அகமது இப்னு முகமது. முடிச்சு, அவ்வளவுதான். இந்த பின் முகமது, இந்த பின் சேர்க்கப்பட்டது, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒரு காரணம் தேவையில்லை. எப்படி? புரிஞ்சுச்சா இல்லையா? புரியல உங்களுக்கு? நீ யாருக்கு, யாருடைய நுத்ஃபாவில் பிறந்தாயோ, யாருடைய தண்ணியில் பிறந்தாயோ, அதே தண்ணீரை பிறந்திருக்கான். முடிச்சு. இதுக்கு மேல ஒரு காரணத்தை அல்லாஹ் சொல்லவில்லை. முடிச்சு. அவன் உழைச்சான், உழைக்கல, நேத்து பிறந்தான், முந்தா நாள் பிறந்தான், அதெல்லாம் பேச்சு கிடையாது. உன்னுடைய தந்தையின் மகன் உனக்கு எடுக்கக்கூடிய அதே அளவை நீ அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் உன்னுடைய தாய்க்கு பிறந்திருந்தாலும் சரி, அல்லது உன்னுடைய தாய் தவிர உன்னுடைய தந்தையின் மனைவி யாராக இருந்தாலும் சரி, எந்த தாரமாக இருந்தாலும் சரி, அவருக்கு பிறந்தவராக இருந்தாலும் சரி, உனக்கு எடுப்பதை நீ கொடுத்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் நீ அல்லாஹ்வின் சட்டங்களை மீறியவன். இன்று எத்தனை பெண்கள் தெரியுமா? முஸ்லிம் ஜமாத்துகளை போய் கேட்டா, இதுக்கெல்லாம் நாங்க பஞ்சாயத்து பண்ண முடியாதுங்க. எப்படி? அது 2வது கல்யாணத்துல பிறந்த பிள்ளைங்க, இதுக்கெல்லாம் நாங்க கேட்டு வர முடியாதுங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ஜமாத்துல உள்ளவங்க தயவு செய்து தாடி வைக்க வேணாம், அவங்க Dress ஆம்பளை Dress போட வேணாம், ஏதாவது பொம்பளை Dress போட்டுக்கிட்டு கோழைகள். சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய ஹக்கை வாங்கி தர முடியாதவர்கள் சமுதாயத்தின் தலைவர்களாக இருந்து என்ன பிரயோஜனம்? எதுக்கு? சும்மா
கரவேஷ்டி கட்டிக்கிறதுக்கா? தலைவர்னு பந்தானு போர்டு வைக்கிறதுக்கா? பாதிக்கப்பட்டவருக்கு ஆதரவாக இருக்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிடும். அல்லாஹ்வுடைய கண்ணு காணாமல் இந்த சமுதாயத்தில் இருக்க முடியாதுங்க. அநியாயம் செய்பவனின் கரத்தை பிடித்து தடுக்க வேண்டும். பொறுப்பு, சமுதாய பொறுப்பு. புரியுதா இல்லையா? எனக்கு என்ன, நான் அல்லான்னு தாஜத் தருவேன், நான் அல்லான்னு குர்ஆன் கத்தம் பண்ணுவேன், நான் அல்லான்னு துவா பண்ணுவேன்லாம் இருக்க முடியாதுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது நாள் அபூ கத்தாதாவுடைய வீட்டுக்கு சென்று, அபூ கத்தாதா அந்த கடன்காரருக்கு பொறுப்பேற்ற 2 தீனாரை கொடுத்து விட்டாயான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை விட நீ பெரிய தாஜத் தொழுக போறியா? ரசூலுல்லாஹ்வை விட உனக்கு பெரிய வேலை இருக்கா? ரசூலுல்லாஹ்வை விட உனக்கு கண்ணியம் இருக்கா? என்று என்ன ஜென்டில்மேன், உங்க வேலையை பாருங்களேன் மௌலி சாப், உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஒருத்தன் தப்பு செஞ்சா முஹல்லால உள்ள 1000 பேர் அவன் வீட்டுல போய் ஏன்டா தப்பு பண்ணன்னு கேட்பாங்க இருந்தா எவனாவது தப்பு பண்ணுவானாங்க? ஒருத்தன் காசு தூக்கிட்டு ஓடிப்பிட்டாங்க. இப்படி ஒரு 1000 ரூபாய் கடன் கேட்டான், கொடுத்தாங்க, கொடுக்க மாட்டேங்கிறான். அல்லது ஒரு 10,000 ரூபாய் பிசினஸ்க்குன்னு கேட்டான், பிசினஸ் பண்ணா வாங்கினா வச்சான், இப்ப காசு கொடுத்தவங்களுக்கு திரும்ப கொடுக்க மாட்டேன்ட்டான். இப்ப முஹல்லால உள்ளவங்க எல்லாம் வீட்டு வாசல்ல போய் நிப்பாங்கன்னு தெரிஞ்சா எவனாவது இப்படி செய்வானா? சொல்லுங்க பாய், செய்வானா? என்ன நல்லா தெரியும், என் சமுதாயம் வீணா போன சமுதாயம். யாருக்கு? ஏமாத்துறவனுக்கு. என் சமுதாயம் வீணா போன சமுதாயம். யார்கிட்டயாவது போய் யாராவது பாதிக்கப்பட்டவங்க சொன்னா எங்கள்கிட்ட கேட்டா கொடுத்தீங்க, எப்படி கொடுக்கும்போது எங்கள்கிட்ட கேட்டா கொடுத்தீங்க, லாபம் வரும்போது எங்களுக்கு கொடுத்தீங்களா? இப்ப எங்கள்கிட்ட வந்து சொல்றீங்களேன்னு சொல்லிட்டு எப்படி நல்லா தெரியும் ஏமாத்துறவனுக்கு. என் சமுதாயம் கையாலாகாத சமுதாயம், வீணா போன சமுதாயம், பாதிக்கப்பட்ட எவனுக்குமே சப்போர்ட் பண்ணாது, பாதிப்பை ஏற்படுத்தியவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம். எப்பா அவன்கிட்ட தான் இல்லைங்கிறான்ல, உற்றுப்பா, ஏன்பா போய் தொந்தரவு பண்ற? எப்படி இவன் கொடுத்துட்டு தெருல நிப்பான், இவன் கொடுத்துட்டு இவன் தலையில துட்டப்பட்டு தெரியல, ஏப்பா இல்லைன்னு சொல்றல, போப்பா எங்க என்னகிட்ட இல்லைங்க, நான் கஷ்டத்துல கேட்டான்னு கொடுத்தங்க, இப்ப நான் கஷ்டத்துல இருக்கங்க, அவன் நல்லா இருக்காங்க, என்னப்பா நீ நல்லா இருக்கவங்களப்பா? இல்ல இல்ல, சொத்துலாம் என் பொண்டாட்டி விட்டு சொத்து, என்கிட்ட சொத்து இல்லை. இப்படி இவன் வீட்டுக்கு வாடகையே கொடுக்க முடியாம இருப்பான். ஜமாத் என்ன சொல்லும்? அதான் இல்லைங்கிறாங்களப்பா, என்னப்பா செய்யறது, போப்பா போப்பா, இதுக்கெல்லாம் போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுப்பா. இல்லடா, முஹல்லால உள்ள மஸ்ஜிதுல தொழுத முசல்லிகள் எல்லாம் வீட்டுல வந்து நிப்பாங்கன்னு தெரிஞ்சா எவனாவது சமுதாயத்துல யாரையாவது ஏமாத்துவானாங்க? சொல்லுங்க. இந்த முஹல்லால இருக்கிறவன் இந்த முஹல்லால நம்ம ஏமாத்தினா குடியே இருக்க முடியாதா? முஹல்லாக்காரங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு தெரிஞ்சா யாராவது ஏமாத்துவானா? இந்த செக்குலர் பையன் என்ன பண்ணா, தனிநபர்கள் கடன் கொடுத்து கடன் வாங்கும் போது கடன் வாங்கியவர்களை தொந்தரவு பண்ணக்கூடாது, கடன் கொடுக்கிறது தான் உனக்கு ரைட்ஸ் இருக்குதே தவிர கடன் வாங்கியவர்களை நீனு ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சட்டம் வச்சுட்டு, இப்படி இருந்தா எவனாவது கடன் கொடுப்பானா? என்னங்க நல்லா தெரியும், கடன் கொடுத்தா தெரியாது. கடன் கொடுக்குறீங்களா யாரும்? நான் கொடுக்க மாட்டேன். என்கிட்ட வந்து நேற்று ஒருத்தர் கேட்டாரு, நான் ஓப்பனா சொல்லிட்டேன், ஏன்னா நாங்க கொடுத்து ஏமாந்து போயிட்டாங்க, இனி எங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு இல்லைங்க, ஏதோ சதக்கா இருந்தா ஹதியா இருந்தா நாங்க கொடுப்போமே தவிர நாங்க கொடுத்து இந்த நோட்டு இருக்கு பாருங்க, ஒண்ணும் ஏதாச்சும் அடமானம் இருந்தா கொண்டு வாங்க கொடுக்குறோம்னு சொல்லி அனுப்பியாச்சு. நீங்களும் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க, நல்லா தெரியும். ஏதோ ஒரு 10,000 1000 ரூபாய் கேட்டா கொடுப்பீங்க. முஃப்தி சாப் வந்து 1 லட்ச ரூபாய் கேட்டா, 1 லட்ச ரூபாயா? 1 லட்ச ரூபாயா? அது मुफ्ती साहब वो था थोड़ी कुछ दिन के पहले, अभी नहीं मुफ्ती साहब, अभी बहुत मुश्किल है मुफ्ती साहब. ஏன் தெரியும், கொடுத்தா வாங்க முடியாதுன்னு தெரியும். வாங்க முடியாத நேரத்தில் யார்கிட்டயாவது சப்போர்ட்டுக்கு போனா எவனும் உதவ மாட்டான்னு தெரியும். பிரச்சனை பண்ணா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவான்னு தெரியும். என்ன பண்ணா, வாங்காத, தனிநபர்கிட்ட வாங்காத. இப்ப பேங்க்ல வாங்கிக்க. பேங்க்ல வாங்கின பேங்க் என்ன உங்க மாமனா மச்சானா? ரசூலுல்லாஹ்வுடைய பைத்துல் மாலா? உங்களுக்கு வட்டி இல்லாம கொடுக்கிறதுக்கு என்ன செய்வான்? நாங்க சொல்லுங்க சத்தமா, வட்டியில கொடுப்பான். வாங்கிட்டீங்களா? போயிச்சா ஹராம்ல? எவ்வளவு பெரிய ஹராம்ல? சரிங்க, உங்க பேங்க்லாம் ரொம்ப முஹப்பத்து, உங்க நாடு உங்க மேல ரொம்ப முஹப்பத்து, பேங்க்ல வட்டிக்கு வாங்கிட்டீங்க, கட்ட முடியல, என்ன செய்வான்? கொஞ்சம் வந்து வீட்டுல, அண்ணனே தம்பியே, நீ எங்களிடம் வட்டிக்கு வாங்கினாய், உன்னால் கொடுக்க முடியவில்லை, பரவாயில்லை, நீ வாழு வாழு
எப்போது வருகிறதோ கொடுன்னு சொல்லிட்டு விட்டு இருப்பானா? என்ன செய்வான்? சட்டம் போடுவானா? இருக்கிறதெல்லாம் ஜப்தி பண்ணிட்டு போயிடுவான். இந்த ஆட்டை விட்டு ஓடணும், கடைசியில் வேற பாஸ்போர்ட்ல ஓடி போயிட்டான் ரொம்ப பேர். போனானா சொல்லுங்க. இது உங்களுக்கு நல்லா இருக்கு? எது நல்லா இருக்கு? வட்டி வாங்குறது நல்லா இருக்கு, பேங்குக்காரன் வந்து சொத்தெல்லாம் ஜப்தி பண்ணிட்டு போறது, அந்த சட்டம் நல்லா இருக்கு. அல்லாஹ்வுடைய சட்டம் இப்ப கசக்குது. என்ன கசக்குது? அல்லாஹ்வுடைய சட்டம் கசக்குது. பிடிக்க முடியல, பிடிக்கல மனசு. நான் சொல்றது புரியுதுங்களாங்க? எவ்வளவு சீரியஸான மேட்ரு புரியுதா? இன்னைக்கு முஸ்லிம்கள் யாருமே எங்கேயுமே அவர்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லை. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க அழகிய கடன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த அழகிய கடன்கிற பேரே தப்பு. முதல்ல அழகிய கடன் என்னன்னா சதக்கா கொடுக்கறதுக்கு பேர் தாங்க அழகிய கடன். புரியுதா இல்லையா? இவங்க அடமானம் வச்சுக்கிட்டு கடன் கொடுக்கறாங்கல்ல, இது வந்து கேரண்டி கடன். அவன் கொடுக்கலன்னா இந்த அடமானத்தை வச்சு நீங்க வாங்கிக்க வேண்டியது, முடிச்சு. இதுக்கு அழகிய கடன் பேர் வைக்கிறது எனக்கு குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் தெரியல. எந்த முஃப்தி சாப் பத்துவா கொடுத்தாரோ அதான் இன்னைக்கு இருக்காங்களே நிறைய முஃப்தி. முடிச்சா அழகிய கடன் என்று எதுக்கு சொல்லப்படும்? கொடுத்துடணும், அவ்வளவுதான், மறந்துடணும். அல்லாஹ்வுக்காக ஆகிரத்தில் எனக்கு சவாப், அதுக்கு பேர் தான் அழகிய கடன். நீங்க கொடுத்துட்டு திரும்ப வாங்குறதுக்கு பேர் என்ன கிடையாது? அழகிய கடன் கிடையாது. அடுத்தது என்னன்னு சொன்னா, இன்னும் அறிவாளிங்க எப்படி உருவாயிட்டாங்கன்னு சொன்னா, மார்க்கத்துல புது புது முஃப்திகள்லாம் ஜக்காத்தை வாங்கிக்கிட்டு ஜக்காத்தை கொடுக்க கூடாதான், ஏழைக்கு வச்சுக்கணுமா பைத்துல் மால்ல, கடன் கொடுத்து கடன் வாங்கி பாறான், அதுல கடன் கொடுப்பாராம். யார் இந்த ஃபத்வாவை கொடுத்தது? எந்த முஃப்தி கொடுத்தது? முதல்ல ஒரு பைத்துல் மால், ஒரு அறக்கட்டளை, ஒரு ட்ரஸ்ட் ஜக்காத்தை வாங்கினா அடுத்த வருஷம் வர்றதுக்குள்ளார, ஜக்காத்து வாங்கின தேதியிலிருந்து அடுத்த வருஷம் வர்றதுக்குள்ளார ஏழைகளை தேடி போய் கொடுத்துடணும். இப்ப என்ன செய்யறாங்க? ரொம்ப அழகிய அறக்கட்டளை வைத்திருப்பவர்கள், அழகிய கடன் அறக்கட்டளை வைத்திருப்பவங்க, ஊர்ல முஹல்லால இருக்கவங்கள்ட்ட எல்லாம் போய் ஜக்காத் வாங்கிட்டு வந்துடுறானோ. வாங்கிட்டு வந்துட்டு ஏழைக்கு கொடுக்காம வச்சுக்கிட்டு யாராவது கடன் கேட்டு வர்றவங்களுக்கு அடமானத்தை வச்சுக்கிட்டு கடன் கொடுக்குறாங்க. இதுலயும் டெக்னிக் இப்ப எப்படி ஆயிருச்சுன்னு சொன்னா, பேங்குக்காரன் நான் வட்டி வாங்குறேன்னு சொல்லி வட்டி வாங்குறான். இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறக்கூடியவர்களுக்கு கடுமையான வார்த்தை வருது. என்ன வேலை பண்றான்? எல்லாம் பனி இஸ்ராயல் கூட்டம். இதெல்லாம் எந்த கூட்டம்? உம்மத்தே முஹம்மதியா இல்ல, பனி இஸ்ராயல் கூட்டம், யஹூதிகள் கூட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எப்படி யூதர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள், ஒரு செருப்பு இன்னொரு செருப்புக்கு ஒத்திருப்பதை போல, அவர்களில் ஒருவர் ஒரு உடும்புடைய பொந்துக்குள் நுழைந்தால் நீங்கள் அதுல போய் பார்ப்பீங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அவர்களில் ஒருவர் தன் தாயோடு விபச்சாரம் செய்தால் உங்களிலும் அப்படிப்பட்ட ஒரு கேடு கட்டவன் இருப்பான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். இப்ப என்ன செய்றாங்க? 20,000 ரூபாய் அழகிய கடன் கொடுப்பாங்களாம். எப்படி? உதாரணத்துக்கு கொடுத்தா, ஒரு பவுன் கொடுத்தா 20,000 ரூபாய் அழகிய கடன் கொடுப்பாங்களாம். அதுல 2,000 ரூபாய் முன்னாடியே பிடிச்சுப்பாங்களாம், டாக்குமெண்ட்ஸ் ஃபீஸ். கொடுக்கிறது எவ்வளவு? 18,000. எழுதிருக்கிறது எவ்வளவு? 20,000. அவர் திருப்பி கொடுக்கும்போது எவ்வளவு கொடுக்கணும்? இதுக்கு வட்டி இல்லை என்றால் வேற என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? இது வட்டி இல்லை என்றால் வேற என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? உலகத்தில் உள்ள அத்தனை முஃப்தியும் கூட்டிட்டு வாங்க, யாராவது ஒரு முஃப்தி இதை ஹலால்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய வேதத்தை அறிந்தவர். உங்களுக்குன்னு நீங்க காசு கொடுத்து யாரையாவது வச்சிருக்கலாம். இப்படி ஒவ்வொரு இயக்கமும் ஒரு ஆலிமை வச்சிருப்பாங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு, அந்த இயக்க சாயம் பூசிட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய ஷரியத்தை அறிந்த ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க. கொடுக்கிறது 18,000, எழுதப்பட்டிருக்கிறது 20,000. திரும்பி அவர் எவ்வளவு கொடுக்கணும்? இப்படித்தான் நாங்க நடத்த முடியும். இப்படி இல்லைன்னா நாங்க இப்படி சம்பளம் கொடுக்கிறது. கொடுக்காத தேவை என்ன இருக்கு? உன்னை யார் செய்ய சொன்னா இந்த தொழில? புரிஞ்சா இல்லையா? எப்படி மீறுகிறார்கள் பாருங்கள். 40,000 ரூபாய் 5,000 ரூபாய் முதல்ல தூக்கிடுவான். கேட்டா நிர்வாக செலவு. கொடுக்கிறது எவ்வளவு? 35,000. திரும்ப அவன் எவ்வளவு கொடுக்கணும்? கடன் வாங்கினவன் 40,000 ரூபாய். ஒரு பைசா குறைஞ்சா கூட நகையை வித்து விடுவானோ, முடிஞ்சு ஹலால் ஆக்கிடுவானோ நகை. அன்பானவர்களே, இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய சட்டத்தை இவர்கள் கேவலப்படுத்துகிறார்கள், அல்லாஹ் இவர்களை மறுமையிலே கேவலப்படுத்துவான். இமாம் அஹ்மத் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அறிஞர்கள் இதை பெரும்பாலும் இந்த வசனத்துக்கு விளக்கமா சொல்றாங்க. ஒரு சில சின்ன பலவீனங்கள் இந்த ஹதீஸ்ல இருந்தாலும் இந்த ஹதீஸை ஆதாரமாக பல அறிஞர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கமா கோட் பண்றாங்க.
அது என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் நல்ல அமல்களை செய்கிறான், 70 ஆண்டுகள், தாடிலாம் நிறைச்சு போச்சு, பழுத்த கட்டையா போயிட்டார். எப்ப அவருக்கு மௌத்து வருகிறதோ அவர் வசியத்து செய்கிறார். 3ல் 1 ஏழைகளுக்கு அல்லது யத்தீம்களுக்கு அந்த மாதிரி வசியத்து செய்ய பார்க்கிறார். புரியுதா? இப்ப என்ன செய்யறாரு? சொத்து கணக்குப்படி பார்த்தா யார் யாருக்கு போய் சேரும்? இப்ப இவரு வசியத்து மூலமா எப்படியாவது இந்த சொத்தை, அதிகமான தொகையை தான் பிள்ளைகளுக்கு சேராம வேற யாருக்காவது கொண்டு போய் சேர்த்துடலான்னு நினைக்கிறார். பிள்ளைகள் மேல உள்ள வெறுப்புல, புரியுதா? அல்லது மனைவி மேல உள்ள வெறுப்புல, ஏதோ ஒரு வெறுப்புல, தாய் தந்தை மேல உள்ள வெறுப்புல, ஏதோ வாரிசுதாரர்கள் மேல உள்ள வெறுப்புல எப்படியாவது வசியத்து பண்ணி அந்த சொத்தை காலி பண்ணி எப்படியாவது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அப்பதான் பக்தி கூடுது, பள்ளிவாசல் கட்டுறார். எப்படி பக்தி கூடுது? யத்தீம்கானா கட்டுறார். நோக்கம் பள்ளிவாசல் கட்டுறது இல்ல, நோக்கம் யத்தீம்கானா கட்டுறது இல்ல. நோக்கம் என்ன? தாம் பிள்ளைங்களுக்கு அல்லது தாம் பொண்டாட்டிக்கு அல்லது தன்னுடைய தாய் தந்தைக்கு காசு போய் இவ்வளவு காசு சேரக்கூடாது அப்படிங்கிறது நோக்கம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதன் நரகத்தில் நுழைவான். இந்த மனிதன் என்னங்க பள்ளிவாச கட்டி நரகம்? எப்படி? யத்தீம்கானா கட்டி நரகம்? ஏன்? நியத்து என்ன? அல்லாஹ் எதை பார்க்கிறான்? இன்னல்லாஹ லா யன்துர் இலா சுவரிக்கும் வலா இலா அம்வாலிக்கும் வலாகின்னல்லாஹ யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். உங்களது கல்பை அல்லாஹ் பார்க்கிறான். எப்படி? உங்களது கல்பை அல்லாஹ் பார்க்கிறான். இன்னமல் அமாலு பின்னியாத். பார்க்கிறதுக்கு பள்ளிவாச, ஆனா நியத்து என்ன? வாரிசுகளுக்கு சொத்து போய் சேரக்கூடாது, வாரிசுகளுக்கு சொத்து போய் சேரக்கூடாது. ஏன்? ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கமான சஹாபி, அஷரத்துல் முபஷ்ஷரால உள்ளவங்க, சஅத் இப்னு அபி வக்காஸ், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு மகள் தான், ஒரு மரணப்படுக்கையில் படுத்துட்டார். எல்லாம் பின்னாடி ஹயாத்தை கொடுத்தா ரொம்ப காலம் வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களை சந்திக்க வர்றாங்க. ஆனா சந்திக்க போகக்கூடிய நேரத்தில் அவருடைய கண்டிஷன் என்ன? எந்திரிக்கிறது கஷ்டங்கிற நிலைமையில் தான். அப்ப அவர் என்ன சொன்னார்? யா ரசூலுல்லாஹ், எனக்கு மொத்தமா ஒரு மனைவி, அப்புறம் ஒரு புள்ள, இப்ப யாருமே இல்லை, நான் வசியத்து பண்ணட்டுமா? அவங்க வசியத்து யாருக்கு பண்ணிருக்க போறாங்க? அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு. எவ்வளவு வசியத்து பண்ண? சொத்துடைய பாதியை வசியத்து பண்ணிட்டுமா? முதல்ல 3ல் 2 அல்லது பாதி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3ல் 1 மட்டும் வசியத்து செய், 3ல் 1 மட்டும் வசியத்து செய். வஸ்ஸுலுசு கஸீர், அது அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தானது, போதுமானது. உற்று மிச்சத்தை, உற்று மிச்சத்தை. உன் பிள்ளைகளுக்கு போறது போட்டோம், உன் மனைவிக்கு போறது போட்டோம், அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி யாரோ அவங்களுக்கு போறதுபடி போட்டோம், விட்டு நீ என்ன செஞ்சிடாத, 3ல் 1க்கு மேல எடுத்து வசியத்துன்னு சொல்லி நல்லது செய்ய போறேன்னு சொல்லி அல்லாட்ட மாட்டிக்காதன்ட்டாங்க. புரிஞ்சா இல்லையா? அன்பு சகோதரர்களே, நமக்கு நம்முடைய வாரிசுகளில் யார் மீதுள்ள கோபமாவது அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீற தூண்டிவிடக் கூடாது. அது போன்றுதான் நமது வாரிசுகளில் யார் மீதுள்ள பிரியமாவதும் அல்லாஹ்வுடைய சட்டத்தை நாம் மீறும்படி செய்துவிடக் கூடாது. புரிஞ்சா இல்லையா? புரியல. எப்படி? ஒருத்தருக்கு ஒரு ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள, சரியா? ஆம்பளை புள்ள படிச்சான், அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டான், புரியுதா? பொம்பளை புள்ள லோக்கல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சு, அத்தா அம்மா முடியாதவங்க கடைசியில் பொம்பளை புள்ள தான் மாத்திக்கிச்சு. போன் அப்படி கீழே வச்சிருங்க. பொம்பளை புள்ள தான் என்ன செஞ்சாங்க? அத்தா அம்மாவை பார்த்துக்குச்சு. இப்போ அமெரிக்கால இருந்து, ஹாய் டாடி, ஹவ் ஆர் யூ? ஓகே, ஐ சென்ட் 10,000 ஃபார் யூ, ப்ளீஸ் பிரிங் இட் ஃப்ரம் த யூனியன் பேங்க் அல்லது வெஸ்டர்ன் யூனியன், ப்ளீஸ் கோ அண்ட் கலெக்ட் அப்படின்றாரு. இதான் இவருக்கு வேலை. எப்படி? மாசம் ஆயிட்டா 5,000 10,000 பேங்க்ல போட்டுட்டு அத்தா போய் கலெக்ட் பண்ணிக்கத்தா. ஹவ் ஆர் யூ அத்தா? டேடி, ஹாய் ஃபைன், ஹாய் ஃபைன், முடிஞ்சு.
எப்பயாவது லீவில் வந்தாருன்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கிட்டு, ஃபாதர் டுமாரோ ஐ எம் கமிங் டு மீட் யூ, என்ன ப்ளீஸ் மேக் யூ ஃப்ரீ அப்படிமா. எங்கேயும் நீ ஆஸ்பத்திரிக்கு போயிடாத, நான் வந்து உன்னை பார்க்க வர்றேன் அப்படின்றான். முடிஞ்சா வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் விசிட் பண்ணிட்டு, ஓகே ஐ ஹாவ் சம் அதர் ஒர்க், ஓகே ப்ளீஸா டோன்ட் மைண்ட் அப்படின்னு போயிடுவான். அத்தாகர் பாப்பாரு, மோன படிக்க வச்சது நானு, இன்னைக்கு என்ன பாரு, இந்த வேற பொம்பளை புள்ள வேற. அத்தா பார்த்தீங்களா அத்தா அண்ணனை, நான் தானத்தான் உங்களை பார்த்துக்கிறேன், நான் தானத்தான் உங்களை கவனிச்சுக்கிறேன், அப்படியே மண்டையில் போட்டுக்கிட்டே இருக்கும், மண்டையில் கடிச்சிக்கிட்டே இருக்கும். மருந்து கொடுக்க வரும்போது போடும், சாப்பாடு கொடுக்க வரும்போது போடும், ராத்திரி படுக்க வைக்கும் போது வரும். அம்மாவோ அத்தாவோ யாருக்கு செய்றோம்? புரியுதா? ஒருவன் சொத்தை எதிர்பார்த்து தன்னுடைய தாய் தந்தைக்கு பணிவிடை செய்தால், ஒருவன் சொத்தை எதிர்பார்த்து தன்னுடைய தாய் தந்தையை பராமரித்தால் அல்லாஹ்வின் பார்வையில் அவன் கேவலமானவன். அல்லாஹ்வுடைய பார்வையில் உன்னுடைய தாய் தந்தை பக்கீராக இருந்தாலும் சரி, உனக்கு ஒண்ணுமே செய்யற, நீ பிறந்தவன உன்னை அவ்வளவுதான் விட்டாங்க, பால் கொடுத்து முடிஞ்சு போச்சு. நீனே கஷ்டப்பட்டு படிச்ச, நீனே கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச, என்ன செஞ்சாலும் சரி, நீயும் உனது சொத்து உனது தந்தைக்கு சொந்தமானது. எப்படிங்கன்னு ஒருத்தர் கேட்டாரு, டேய் உனக்கு பிறந்ததுக்கு ஒரு அட்ரஸ் விலாசத்தை எல்லாம் வச்சிருக்கான் பாருங்க சன்னாப்னு, அதுதான்டா அதுக்கு காரணம். எங்க அத்தா என்ன படிக்க வைக்கல, எங்க அம்மா தான் படிக்க வச்சாங்க, நாங்க தான் கஷ்டப்பட்டு படிச்சோம். படி, உன்னுடைய தந்தை யார், முடிஞ்சு அவ்வளவுதான். இப்படி அவர் எங்களை விட்டு போய் 20 வருஷம் ஆயிருச்சு, ஆகட்டும், உன் தந்தைக்கு தான் முதல்ல, உங்க அம்மாக்கு இவ்வளவுதான், உங்க தந்தைக்கு இவ்வளவுதான். அவர் எனக்கு எதுவுமே செய்யல, உன்னை துன்யால அனுப்பி இருக்கிறாரு அல்லாஹ் தஆலா அவர் மூலமா, அதுதான் காரணம். உன்னை இந்த துன்யாவை யார் மூலமாக நீ பார்த்தாய், இந்த துன்யாவை யார் மூலமாக பார்த்தாய், யாருடைய நுத்ஃபாவில் இருந்து வந்தாய், அதான் காரணம், முடிஞ்சு. வேற ஒண்ணுமே காரணம் தேவையில்லை. ரொம்ப பேர் நினைச்சுக்கிறாங்க தந்தை நமக்கு சம்பாரிச்சு கொடுத்தாதான், படிக்க வச்சாதான் அவரை கவனிக்கணும். முட்டாள்கள், மடையர்கள், மார்க்கத்தை அறியாத வீணர்கள். தந்தைங்கிற அந்த நிஸ்பத் வந்துட்டா போதுங்க, முடிச்சு, அவ்வளவுதான். என்னங்க புரியல உங்களுக்கு? மை ஃபாதர் முடிச்சு, அவ்வளவுதான். மை டாட், சன் ஆஃப் முடிச்சு, இனிஷியல் போறீங்களா தருதல, இதுதான்டா. நீ ஒரு ஜானியாவின் மகனாக இருந்தால் என்ன ஆயிருக்கும் நிலைமை? எப்படி தந்தை யார் என்று தெரியாத ஒரு விபச்சாரத்தில் பிறந்தவனாக இருந்தால் உன் நிலையை நினைச்சு பாரு. அல்லாஹ் உனக்கு ஒரு தந்தையை கொடுத்தானே, இந்த கண்ணியத்துக்காக வேண்டிய உன் சொத்தெல்லாம் அவருக்கு நீ எழுதி வைக்கணும். அதான் மார்க்கம் சொல்லுது. ஒருத்தர் வந்தாரு, பாலை கறந்துகிட்டு, பிள்ளைங்க கேக்குது, பொண்டாட்டி கேக்குறாங்க, பசியில கொடுக்க மாட்டேங்கிறாரு. எங்க அம்மாவுக்கும் அத்தாவுக்கும் கொடுக்காம உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. பசியில கதறி கதறி நீங்க அப்படியே தூங்கினாலும் பரவாயில்லைங்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் அவரை புகழ்ந்தார்கள். அவருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். அவருடைய, நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, துஆவை அல்லாஹ் ஏற்று சொல்லி கேட்கிறார், யா அல்லாஹ் உனக்கு தெரியும் பால் கறந்து வந்தேன், என் பிள்ளைகள் கதறினார்கள், என் மனைவி கதறினாள், என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கொடுக்காமல் நான் கொடுக்க மாட்டேன் என்று காலை வரை அந்த பாலை எனது தாயின் தந்தையின் தலைமாட்டிலே வைத்துக் கொண்டு நின்று கொண்டே இருந்தேன். அல்லாஹ் இந்த செயல் உனக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய முசீபத்தை நீக்குன்னு அல்லாஹ்விட கேட்க அல்லாஹ் நீக்கிட்டான். பாரு, இன்னைக்கு பேசுறான், எங்க அத்தா எனக்கு பிசினஸுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தாரு, எங்க அத்தா என்ன எப்படி கவனிச்சாரு, எங்க அண்ணனை தான் கவனிச்சாரு, எங்க தம்பியை தான் கவனிச்சாரு, எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே. அட முட்டாள, உனக்கு ஒரு இன்சியலை கொடுத்திருக்காரு, அதே போதும்டா. என்ன, உனக்கு ஒரு இன்சியல் போதும், அவ்வளவுதான். அவருடைய செயலுக்கு அவர் விசாரிக்கப்படுவார், அவருடைய செயலுக்கு அவர் விசாரிக்கப்படுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒருத்தர் வந்தார், நுஅமான் இப்னு பஷீர் வந்தார், தான் பிள்ளையை தூக்கிக்கிட்டு. அவங்க மனைவி, ரசூல்லா சொல்லுங்க, இந்த நுஅமானுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கலான்னு ஆசைப்பட்டேன், ஒரு அடிமையை அவருக்கு எழுதி கொடுத்துலான்னு சொல்லிட்டு என் மனைவி சொன்னாங்க, ரசூல்லாவை சாட்சியாக்கியிருக்கேன்னாங்க. அதான் நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் ரசூல்லா, நீங்கள் சாட்சியாக இருந்திருக்கலாம் அப்படின்னாங்க. ரசூல்லா கேட்டாங்க, பஷீர் உங்களுக்கு வேற ஏதாவது பிள்ளைங்க இருக்காங்களான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இருக்காங்களே ரசூல்லா அப்படின்னாரு. அப்போ உன் பிள்ளை எல்லாத்துக்கும் நீ இதே போல கொடுத்துருக்கியான்னு கேட்டாங்க. யார் ரசூல்லா, இல்ல இவருக்கு மட்டும் தான் கொடுத்தேன்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபைதன் லா துஷ்ஹிதுனி அலா ஜூர், இந்த அநியாயத்துக்கு என்னை சாட்சியாக்காதே போன்ட்டாங்க, எந்திரிச்சு.
அவ்வளவு நெருக்கமான சஹாபிய துரத்திட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஇதன் லா துஷ்ஹிதுனி அலா ஜூர், இந்த அநியாயத்துக்கு என்ன சாட்சியாக்காதன்ட்டாங்க. நாளை அவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மை செய்வதை நீ விரும்புகிறாயா இல்லையா? அப்படி என்றால் அவர்களுக்கு நீ அன்பளிப்பு செய்வதிலும் சமத்துவம் காட்டுன்ட்டாங்க. புரிஞ்சா இல்லையா? அன்பானவர்களே, இவ்வளவு பயங்கரமானது எது? இந்த சொத்து விஷயத்திலே வரம்பு மீறுவது. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அடுத்து இந்த என்ன விஷயம் இதில் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த சொத்துகள்ல பங்கீடுகள்ல அநியாயம் செய்யறது இருக்குது, அளவு கிடக்கிறது, கொடுத்து கொடுக்காம இருக்கிறது, அல்லது அளவை விட குறைச்சி கொடுக்கறது. இல்லை, நான் ஒரு உதாரணம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் இதுக்கு வரேன். அப்ப என்ன செய்யறாங்க? இப்ப மகன் போயிட்டாரு அமெரிக்காவுக்கு, புள்ள பொம்பளை புள்ள இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கு. அங்கதானே விட்டுட்டு போனோம், அங்க இருந்து இப்படி போயிருச்சு கொஞ்சம் இடையில ட்ராக். இப்ப இவர் என்ன செய்யறாரு, பார்த்தாரு, ஆஹா இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஐடியா பண்றாரு. இப்ப கணக்குப்படி பார்த்தா என்ன, இவர் இறக்கும் போது பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும் இருந்தா ஆம்பளை பிள்ளைக்கு டபுளா கிடைக்கும், பொம்பளை பிள்ளைக்கு சிங்கிளா கிடைக்கும். என்ன பாக்குறாரு, அதுக்கு முன்னாடியே பொம்பளை பிள்ளையுடைய பிள்ளைங்களுக்கோ பொம்பளை பிள்ளைங்களுக்கோ ஏதோ ஒரு சொத்தை முன்கூட்டிய அன்பளிப்பா எழுதி வச்சிடறாரு. அப்ப பங்கு போடும்போது அதை கழிச்சிட்டு தானே பங்கு போடணும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதன் நல்ல அமல்ல போய்கிட்டே இருக்கிறான், கடைசியில இப்படி தவறாக வசியத்து பண்ணி விடுகிறான், செய்து விடுகிறான், நரகத்தில் சென்று விடுகிறான். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ கேட்டாங்க. என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி உஹர்ரிஜு ஹக்கல் ضعيفين اليتيم والبرآ. அல்லாஹ், உன்னிடத்திலே நான் பலவீனமான இரண்டு பேர்களுடைய ஹக்கை நான் இப்போதே முறையிட்டு விடுகிறேன் அப்படின்னா. அல்லாஹும்ம இன்னி உஹர்ரிஜு ஹக்கல் ضعيفين, அவர்களுடைய ஹக்குகளை யார் வீணடிக்கின்றார்களோ அது அந்த ஒரு சிரமத்தை, அந்த வேதனையை, மன கஷ்டத்தை அல்லாஹ் நான் உன்னிடத்திலே முறையிடுகிறேன். புரியுதா உங்களுக்கு? இந்த எத்தீம்கள், பலவீனமானவர்கள் பெண்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு செய்யப்படக்கூடிய அநியாயம், அதனால் அவர்கள் படக்கூடிய மனவேதனையை அவர்கள் சார்பாக யார் முறையிடுகிறேன் என்று சொன்னார்கள்? அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பார்த்தீங்களா? புரியல. இப்ப பாதிக்கப்பட்ட மனுஷனே முறையிட்டாலே வானத்துக்கு அதுக்கு இடையே தர கிடையாது. 3 நபர்களுடைய துவா, பல மாதிரி அறிவிப்பு வருது. எல்லா அறிவிப்புலையும் கூட்டாய் இருக்கக்கூடிய ஒருவர் யாருன்னு சொன்னா அநீதி இழைக்கப்பட்டவர். 3 நபர்களுடைய துவா மறுக்கப்படாதுன்னு ஹதீஸ் பல மாதிரி வருது. ஆனா எது மாதிரி வந்தாலும் சரி, எல்லாத்திலும் இடம்பெறக்கூடியவர் யாரு? வதஅவத்துல் மதுலூம், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவா. வானத்துக்கு அதுக்கு காஃபிரா இருந்தாலும் அவனுக்கு அல்லாஹ் உதவி செய்வாங்க. எப்படி? காஃபிராக இருந்தாலும் அல்லாஹ் உதவி செய்வான். ஒரு ஆலிம் ஒருத்தர் பேன் பண்ணும்போது, இந்த தாத்தாரிகள் மங்கோலியர்கள் பக்தாது மேல போர் தொடுத்து முஸ்லிம்களை அடிச்சாங்கல்ல, அதுக்கு காரணமாக எழுதும் பொழுது என்ன எழுதுறாருன்னா, என்ன எழுதியிருக்கதாக அந்த ஆலிம் பயன் பண்ணாருன்னா, ஈராக்ல பக்தாதுல முஸ்லிம்கள் அங்க இருக்கக்கூடிய திம்மி காஃபிர்கள் மேல ரொம்ப அநியாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வியாபாரம் செஞ்சா காசு, சாமான் வாங்கினா காசு கொடுக்கறது கிடையாது, கடன் வாங்கினா கொடுக்கறது கிடையாது, அவங்களுக்கு ஹக்கு எதையுமே சரியா கொடுக்கறதுல ஒரே அநியாயம். அதுல பாதிக்கப்பட்ட ஒருத்தர் 4 முஸ்லிம்களை கூட்டிக்கிட்டு தனியா ஒரு பக்கத்துல இருந்து ஒரு மலை மேல ஏறி, முஸ்லிம்களுடைய இறைவனே, நீ உண்மையானவனாக இருந்தால் பாதிக்கப்பட்ட நாங்கள், அநீதி இழைக்கப்பட்ட நாங்கள் உன்னிடத்துல முறையிடுறோம், எங்களுக்கு அநீதி இழைத்த இடத்துல நீ பழி வாங்கன்னு துவா பண்ணி கீழே இறங்கிட்டார். அதுக்கு பிறகுதான் தாத்தாரிகளுடைய படையெடுப்பு நடந்ததாக வரலாற்றில் எழுதப்பட்டிருப்பதாக பயன் செய்தார். யோசிச்சு பாருங்க. எப்படி? புரியுதா உங்களுக்கு? நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு சில பேர் நான் முஸ்லிம்கிட்ட எப்படி வேணாலும் நடந்துக்கலான்னு சொல்லிட்டு, எப்படி நான் முஸ்லிம்கிட்ட எப்படி வேணாலும் நடந்துக்கலான்னு சொல்லிட்டு, எங்கெங்க ஆதாரம் இருக்கு? யார் சொன்னா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லல. உனக்கு வேற யாராவது ரசூல்லா இருந்தா அவங்க பின்னாடி போ. உனக்கு முஹம்மதை தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு ரசூல்னு சொன்னா அப்ப நீ எங்க போவ? போ. எங்க நபி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ல உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர்களுக்கு அநியாயம் பண்ணலாம், காஃபிர்கள்ட்ட காசு வாங்கினா கொடுக்க தேவையில்லை, அவங்கள்ட்ட கடன் வாங்கினா கொடுக்க தேவையில்லை, அவங்கள ஏமாத்தலான்னு சொல்லி எங்க நபி சொல்லித்தர. உனக்கு
லைஸ அலைனா ஃபில் உம்மியீன சபீல். மற்றவங்களை ஏமாத்தினா எங்களுக்கு தப்பு, எங்க மேல தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு. சரி, அடுத்து சகோதரர்களே, இந்த சொத்துக்களை முறையாக பங்கு வைக்காமல் கொடுக்காமல் இருப்பது இது மிகப்பெரிய அநியாயம். இது உறவுகளை முறிப்பது, உறவுகளை முறிப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் தம்பின் அஜ்தர் அன் யஅஜல லிசாஹிபிஹி அல்உகூபத ஃபித் துன்யா மா மா யதখিরு லஹு ஃபில் ஆখিরা மின் கத்ஈஅத்திர் ரஹ்மி வல் பக்யி. உலகத்துல எந்த ஒரு பாவத்துக்கும் உடனே அல்லாஹ் தண்டனை கொடுக்க மாட்டான். அவ்வளவு சீக்கிரமா துன்யால அல்லாஹ் கணக்கு தீர்த்திட மாட்டான், புரியுதா? ஆனால் சில பாவம் இருக்கிறது, துன்யாலையே அல்லாஹ் கணக்கு தீர்ப்பான், மறுமையிலே அல்லாஹ் கணக்கு தீர்ப்பான். எப்படி? துன்யாலையும் இருக்கு, ஆகிரத்திலையும் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுதான் கத்ஈஅத்துர் ரஹீம், உறவுகளை முறிப்பது. இந்த உறவுகளை முறிக்கிறதுனா என்ன? நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? நம்முடைய சலப்புகள் என்ன சொன்னார்கள்? உறவுகளை முறிக்கிறது. நான் உறவுகளை சேர்த்தான் வாழ்றேன், ஏன்னா அந்த பக்கம் போகும்போது சலாம் சொல்லிக்கிட்டா உறவுகளை சேர்த்ததுன்னு அர்த்தமா போச்சு. நம்ம இன்னைக்கு எல்லாத்துக்குமே அர்த்தம் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறோம். எப்படி? ஷரியத்துடைய ஒவ்வொரு கான்செப்டுக்கும் நம்ம எப்படி வச்சிருக்கிறோம் அர்த்தம்? நம்ம செக்குலர் நாட்டுக்கு தகுந்த மாதிரி, செக்குலர் மைண்டுக்கு தகுந்த மாதிரி, நம்ம லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சிருக்கிறோம். உறவுகளை சேர்ப்பதென்றால் நீங்க படிச்சு பாருங்க, குர்ஆன் எடுத்து படிங்க, ஹதீஸ் எடுத்து படிங்க. உறவுகளை சேர்ப்பதென்றால் அவர்களுடைய தேவையில் அவர்களுக்கு உதவுவது. உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கா அல்லது ஒரு தம்பி இருக்கா, உங்க பிள்ளைங்களை ஒரு காஸ்ட்லியான ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்கிறீங்க, உங்க தம்பி பையன் கார்பரேஷன்ல படிக்கிறான், நீங்கள் உறவை சேர்க்கவில்லை, உறவை முறித்து விட்டீர்கள். உங்களால உங்க தம்பி பையனையோ உங்க பிள்ளைய படிக்க வைக்கக்கூடிய அதே பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறதுக்கு காசு இருந்தோ உங்களுடைய தம்பி பிள்ளைகளை கண்டுக்காமல் நீங்கள் விட்டால் நீங்கள் உங்களது தம்பியின் உறவை முறித்தீர்கள். நீங்க ஒரு மாடி வீட்டில் இருக்கிறீங்க, உங்க தம்பி சாதாரண ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறான். உங்களால் நீங்கள் வசிப்பது போன்ற ஒரு வீட்டை அவனுக்கு வாங்கி கொடுப்பதற்குண்டான ஆற்றல் இருந்தும் நீங்கள் அவனுக்கு வாங்கி கொடுக்கவில்லை என்றால் அவனுடைய உறவை நீங்கள் பாழாக்கினீர்கள். புரிஞ்சா இல்லையா? எப்படி கிடையாது, பெருநாளைக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அனுப்புறது இல்ல பாய், உறவுகளை சேர்க்கிறதுக்கு. அது நீங்க நினைக்கிறது வேணுமா இருக்கலாம், ஷரியத்து கிடையாது. அது என்ன கிடையாது? ஷரியத்து கிடையாது. உனக்கு அல்லாஹ் என்ன வாழ்க்கை தரத்தை கொடுத்தானோ அந்த தரத்துக்கு உனது சகோதரர்களை உயர்த்துவது, இது உறவுகளை சேர்ப்பது. அவன் தான் சம்பாதிக்கிறானு, அவன் கையில காசு இருக்கு, அவனுக்கு தான் கை கால் சலாமத்தா இருக்கு, டேய் சதக்கா கொடுக்க சொல்லல, அன்பளிப்பு கொடு அவர்களுக்கு, அதுதான் உறவுகளை சேர்ப்பது. சிலத்துர் ரஹீம். சிலான என்ன தெரியுமா, நம்ம எல்லாமே மாற்றி வச்சிருக்கிறோம். அல்லது சைட்ல இருந்து பார்ப்போம் அர்த்தத்தை. இப்படி பார்ப்போம், சைட்ல இருந்து நேரா பார்க்க மாட்டோம். சிலத்துன் என்றாலே அன்பளிப்பு என்று அர்த்தம், கொடை என்று அர்த்தம். உறவுகளை செல்வத்தை கொண்டு சேர்த்துக் கொள்வது. இடத்துல ஒண்ணுமே இல்லையா, குறைந்தது சலாமை கொண்டாவது சேர்த்துக்கொள், புன்முறுவலை கொண்டாவது சேர்த்துக்கொள். பிடிச்சுக்கிட்டாங்க எதை எதை அதை மட்டும் பிடிச்சுக்கிட்டான். அதான் நான் சலாம் சொல்லிடுறேனே, முடிச்சு, அவ்வளவுதான். நம்ம யாருன்னா மிஸ்கின், நம்ம எல்லாம் யாரு பக்கம் மிஸ்கின், கோடி இருக்கும் ஆனா மிஸ்கின். ஷரியத்துல தீன்ல பக்கம் எவ்வளவு குறைஞ்சபட்ச அளவோ, இப்படி ஷரியத்துல கடைசி இதை செய்தால் போதும் அப்படின்னு இருக்கும் பாருங்க. இப்ப ருக்கூல போனா 3 தஸ்பீஹ் ஓதுனா போதும்னு சொன்னாங்க, அவ்வளவுதான், அதுக்கு மேல ஓதவே மாட்டாங்க. இப்படி சுஜூதுல 3 தஸ்பீஹ் ஓதுனா போதும், அவ்வளவுதான், அது 3 போதுமாங்க. அம்மா சரி, 4 கவலம் சாப்பிட்டா போதுன்னு ஹதீஸ்ல இருக்கு, சாப்பிட்டு எந்திரிச்சிட. ஹதீஸ்ல என்ன இருக்கு? 3 கவலம் சாப்பிட்டு முதுகு நிமிந்துட்டா ஹதீஸ்ல போதுன்னு இருக்குது. பிஹஸ்பி இப்னி ஆதம லுகைமாத்துன் யுகிம்ன சுல்பஹு. 3 கவலம் சாப்பிட்டோன்னா முதுகு நிமிந்துருச்சுன்னா போதுன்னு இருக்குது. உட்ற எதுக்கு கல்யாணத்துல போய் 2வது பிளேட் பிரியாணி கேட்கிற? பிரியாணி 2 பிளேட்டை சாப்பிட்டதுக்கு பிறகு எதுக்கு பாயசம் வேற கேட்கிற? ராத்திரில எங்க கல்யாணம் ஏன் தேடி போற? அங்க சொல்ல அர்த்தம் இருக்கு.
துன்யான்னு வந்துட்டா பத்தாது, தீனுன்னு வந்துட்டா எலிவால் அளவுக்கு இருந்தா கூட போதும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். அன்பானவர்களே, உறவுகளை சேர்ப்பது என்றால் இப்ப உபரியாவே நீ கொடுக்கணும்னு இருக்கும்போது உன்னுடைய சொத்துகள்ல இங்க பாருங்க, இங்க குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆயத்துல அல்லாஹ் தஆலா பிள்ளைகளை சொல்றான், பெண் பிள்ளைகளை சொல்றான், தாய் தந்தையை சொல்றான். இப்படி சொல்லும் போதெல்லாம் வைங்க, பங்கு வைங்க. எப்படி வைங்க சொல்லுங்க? நம்மள பாருங்க, பங்கு வைங்க நல்லா சொல்லிட்டான்ல, அதான் நாங்க பங்கு வச்சிடறோம்ட்டான். அல்லாஹ் சொன்னா பங்கு வைங்க. எப்ப தெரியுமா பங்கு வைக்கணும்? மின் பஅதி வஸியத்தின் யூஸி பிஹா அவு தைனின். அவர் செஞ்ச வசியத்தை கொடுத்துட்டு பங்கு வைடா, அவர் வச்சிட்டு போன கடனை நிறைவேற்றிட்டு பங்கு வைடான்னு அல்லாஹ் தஆலா விட்டான். முடிச்சு, அதை சைலண்ட் அப்படியே ஒதுக்கி வச்சிரு. எப்படி அது பார்க்கலாம், அது பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம். இந்த ஆயத்து பின்னாடி வரக்கூடிய ஆயத்து ஹதீஸ் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபிஈன்கள் மிகப்பெரியவங்க சொல்றாங்க, ஒரு மையத்து இறந்து போயிட்டு எப்படி கோடி கோடியை விட்டுட்டு போயிருக்கான்னு வச்சுக்கோங்க, வெறும் 2 தீனார் தான் கடன் விட்டுட்டு போயிருக்கான். எவ்வளவு அவன்கிட்ட எவ்வளவு இருக்கு சொல்லுங்க? சும்மா சும்மா தானே சொல்ல போறோம். வச்சிருக்கான் கடன் எவ்வளவு விட்டுருக்கான்? சும்மா ஒரு 5 ரூபா வச்சுக்கோங்க, இந்தியா காசுக்கு எவ்வளவு? 5 ரூபா. பக்கத்துல பொட்டி கடைக்கு போனா ஒரு கள்ள மிட்டாய் வாங்கினா காசு கொடுக்க மறந்துட்டான். இமாம் ஷாபி சொல்லுகிறார்கள், அந்த 5 ரூபாயை அந்த காசை எடுத்து அவருக்கு கொடுக்காத வரைக்கும் இதுக்கு சொத்து, வாரிசுகளுடைய சொத்துங்கிற பேரே வராதுட்டாங்க. புரியுதா இல்லையா? புரியல புரியல. அந்த பாருங்க கரெக்டா சொல்றாங்க பாருங்க. இப்ப ஒருத்தருடைய அத்தா மௌத்தா போயிட்டாரு, கோடி வச்சிருக்கிறார். புரிஞ்சா? அவருக்கு குளிப்பாட்டணும், கழுவணும், கஃன் பண்ணணும், அடக்கம் செஞ்சோம். இப்ப இந்த கோடி இருக்குல்ல, பிள்ளைங்க பங்கு போட்டுக்கலாமா? போடுவது ஹராம், போடுவது ஹராம். எதுவரை? அவர் வச்சுட்டு போன 5 ரூபா கடனை நிறைவேற்றாத வரைக்கும் இது உனக்கு சொந்தம்னே சொல்ல முடியாதுன்ட்டான். இதுதான் குர்ஆன் சொல்றது. புரிஞ்சுச்சா? இப்ப அது எங்க அண்ணன் கொடுப்பாரு, அது என் தம்பி கொடுப்பான். அதை எடுத்து வெளியே எடுத்து வைக்காத வரைக்கும் அந்த 1 கோடியில 5 ரூபாயை எடுத்து வச்சு அவருடைய பேரை எழுதி கவர்ல போட்டதுக்கு பிறகுதான் மிச்சம் எவ்வளவு இருக்கு? 4,99,99,995 அப்புறம் 995 ரூபா. அதுதான் உங்களுக்கு சொந்தம். அதை பிரிக்காத வரைக்கும் ஒரு பைசா கூட நீங்க எடுக்க முடியாதுங்கிறாங்க. இதாங்க மார்க்கம். அடுத்து வருது, அதான் சொன்னாங்க ஹதீஸ் சொல்றேன், 3ல் 1க்கு மேல வசியத்து பண்ணக்கூடாதுன்னு ஹதீஸ் சொல்றேன். இப்பதானே சொன்னேன். சஅத் பின் அபி வக்காஸ் ஆசைப்பட்டாரு, 3ல் 2 வைக்கட்டுமான்னாரு, முடியாதுன்னாங்க. பாதி வைக்கட்டுமான்னாங்க, முடியாதுன்ட்டாங்க. 3ல் 1, அதுக்கு மேல கூட்டக்கூடாதுட்டாங்க. முடிச்சு. அதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க. நீ மௌத்தா போயிட்டே இரு சொர்க்கத்துக்கு, நீ எதுக்கு மௌத்தா போற நேரத்தில் நரகத்துக்கு பாதையை போட்டு போற? அப்ப சொத்து எப்ப சொத்தாகும்? மின் பஅதி வஸியத்தின் யூஸி பிஹா அவு தைனின். வசியத்தை நிறைவேத்துங்க, கடன் நிறைவேத்துங்க. இப்ப பாருங்க, அல்லாஹ் அக்பர். இதான் ஹதீஸ். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், குர்ஆனிலே வசியத்தை அல்லாஹ் முதலாவதாக சொல்கிறான், கடனை 2வதாக சொல்கிறான். நீங்கள் ஆயத்தை தவறாக விளக்கம் கொடுக்கின்றீர்கள். முதல்ல கடனை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பிறகு வசியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு சில பிள்ளைங்க அத்தா மூத்தா போயிட்டாரு, அத்தாக்கு புண்ணியம் சேர்த்து வைக்கணும், பெரிய கோடீஸ்வரம், பள்ளிவாசல் கட்டலாமான்னு பார்க்குறான், மதரசா கட்டலாமான்னு பார்க்குறான், 4 எத்தீம்களை படிக்க வைக்கலாமான்னு பார்க்குறான். அத்தா வாங்கின பில்லு பாக்கிலாம் இருக்குது. இவன் என்ன சொல்றான்? நான் எதுக்கு அதை கொடுக்கணும்?
அவங்க எங்க அத்தாட்ட கொடுத்தாங்க, எங்க அத்தாட்ட வாங்கிக்க வேண்டியதானே. இப்ப எங்க அத்தாக்கு புண்ணியம் போய் சேரணும், நான் ஒரு பள்ளிவாசல் கட்டுங்கிறேன். அட முட்டாள் மடையனை, அறிவில்லாதவனே, என்னடா மார்க்கத்தை படிச்சுட்டு வந்திருக்கிற? உன்னுடைய தந்தைக்கு நீ கடனை கொடுப்பதுதான் அவருக்கு நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை. புரியுதா இல்லையா? அவர் வாங்கின கொடுக்கல் வாங்கல அவர் பார்த்து அவர் காலத்திலே வாங்கி இருக்க வேண்டியது தானே. அப்படி பார்த்தா யாருங்க கொடுக்கல் வாங்க, யாராவது வியாபாரம் பார்க்க முடியுமா இந்த காலத்துல? ரொக்கத்துக்கு தான் வியாபாரம் சொன்னா எல்லாம் கடையை மூடிட்டு போயிட வேண்டியதுதான் இல்லையா? எப்படி மண்ட ஷைத்தான் நல்லது, ஏன்னா நல்லவங்களை நல்லது மாதிரி தான் கெடுப்பான். நல்லவங்களை எப்படி கெடுப்பான்? அவனை போய் ஜினாக்கு கூட்டிட்டு போவானா? அவனை போய் சினிமா கோட்டாய் கூட்டிட்டு போக முடியுமா? முடியாது. அவனுக்கு புண்ணிய மாதிரி உன்னை காட்டணும். உங்க அத்தா மூத்தா போயிட்டாரு பாத்தியாவது, உங்க அத்தா மூத்தா போயிட்டாரு கட்டும் போது இங்க 1000 ரூபாய் கடன் கொடுத்த நின்றுட்டு இருப்பான். இவன் 10,000 ரூபாய்க்கு கத்தம் பாத்தியா ஓதிக்கிட்டு இருப்பான். செய்யறது பிதாத்து, அனாச்சாரம், அதுக்கு ஒரு பாவம், கடனை கொடுக்க அதுக்கு ஒரு பாவம். புரியுதா இல்லையா? இது தப்பா சொல்லிட்டு இருக்கேனா? மின் பாதி வஸியத்தின் யூஸா பிஹா யூஸி பிஹா அவ் தைன். அலி சொல்கிறார்கள், குர்ஆன்ல வசியத்து முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, கடன் இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன கிடையாது. முதல்ல எங்க அத்தாக்கு புண்ணியம் சேர்க்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் மதரசா கட்ட சொன்னாரு. முதல்ல மதரசாவை தான் கட்டுவேன், கடன் கொடுத்தவன்ல அப்புறமா வாங்கடா பார்க்கலாம். முடியாது, கடனை கொடு முதல்ல. புரியுதா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்தை எழுதி வைக்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இப்படி இங்கேயும் பாருங்க நம்முடைய ஜஹாலத். அந்த காலத்தில் நான் பொதுவாக சொல்றது உண்டு, மெட்ராஸில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு நம்முடைய முன்னோர்கள் வசியத்து செய்து வைக்கவில்லை என்றால் நமக்கு மையத்தை அடக்கிறதுக்கு மக்பராவே இருக்காது. நம்முடைய முன்னோர்கள் மஸ்ஜிதை கட்டினார்கள், அந்த மஸ்ஜிதுக்காக வக்ஃபுகளை அவர்கள் பராமரிப்பதற்கு கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வரக்கூடிய வக்ஃபுகளை நிறுவினார்கள். கேடுகட்ட இன்றைய முஸ்லிம் சமுதாயம் அந்த வக்ஃபுகளை தங்களது சொத்துகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. இவனு வக்ஃபு பண்றது கிடையாது, வக்ஃபு செய்யப்பட்ட சொத்தையும் தனது சொத்தாக மாற்றிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிட்டு, அல்லாஹ்வுடைய சாபம் லானத்து இறங்கி கொண்டிருக்கிறது. முந்தியவர்கள் தாம் மௌத்தா போறதுக்கு முன்னாடி தனது கட்டைக்கு சதக்கா ஜாரியா வேணும்னு சொல்லிட்டு 3ல் 1 மஸ்ஜிதா கட்டினாங்க, மதரசாவா கட்டினாங்க, தாருல் ஐத்தாம் கட்டினாங்க, மிஸ்கின்களுக்கு வழிபோக்கர்களுக்கு எழுதி வச்சுட்டு போனாங்க. எனக்கு தெரிஞ்சு வரலாறுகளை படிக்கும் பொழுது செல்வந்தர்களோ அமீர்களோ மன்னர்களோ வசியத்து செய்யாம மூத்தா போனது கிடையாது. இன்றைக்கு ஒரு நயா பைசா 10 ரூபா, நான் கோடீஸ்வரனா இருப்பான், கோடிக்கு கோடியா இருப்பான், நான் மௌத்தா போயிட்டா ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒரு மதரசாக்கு கொடுத்துருக்குன்னு யாராவது செல்வந்தர்கள் வசியத்து பண்றாங்களா? நினைக்கிறான் என் புள்ள நாளைக்கு உன் புள்ள என்ன செய்வான், ஒரு துவா ரப்பிர் ஹம்ஹுமா ஓதுவானான்னு பார். அல்லாஹ்விற்கு கொடுக்காமல் நீ போனிய உன் புள்ளன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான், பாத்தியா ஓதிட்டு மறந்துடுவான். புரியுதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்துக்கு ஆர்வம் ஊட்டினார்கள். அதே போல இன்னொரு வசியத்து இருக்கு. இப்போ நம்ம வளரும் பொழுது நம்முடைய சாச்சா நமக்கு கை கொடுத்திருப்பார் இல்லையா? இப்ப அண்ணன் பிள்ளைங்க, அண்ணன் சொல்லுவார், டே போகும்போது என் பிள்ளைய ஸ்கூல்ல விட்டு போயிடுறான்னு சொல்லுவாரு. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? தம்பிக்கார் சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல விடுவார். அங்கேருந்து ஃபோன் பண்ண, டே நான் கொஞ்சம் வேலையா இருக்கிறேன், வரும்போது பிள்ளைய கொண்டு வந்து வீட்டில் விட்டுறான் பாரு. சரிண்ணே அப்படிம்பாப்ல. நான் வெளியூர்ல இருக்கேன் வர முடியல, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா, போய் கூட்டு போட ஆஸ்பத்திரிக்கு பாரு. சரி நம்பர். புரியுதா? இப்ப இவர் யாருங்க இடையில பேசிக்கிட்டு இருக்கிறா கொச்சாமச்சான்னு, இவர் இப்படியே பெருசாகி இவர் வளர்ந்துருவார். இவருடைய பிள்ளைங்கள் எல்லாம் பெருசா படிக்க வச்சிருப்பார். இவருடைய பிள்ளைங்களுடைய அந்த வளர்ப்புக்கு பின்னாடி தந்தை பொருளாதாரமாக கொடுத்திருக்கலாம், ஆனா பிசிக்கலா அந்த பிள்ளைகளை பராமரிச்சதுல யாருடைய பங்கு இருக்கும்? சச்சாவுடைய பங்கு இருக்கும், தாய் மாமாவுடைய பங்கு இருக்கும். இவங்களுக்கெல்லாம் குர்ஆன்ல குறிப்பிட்ட பங்கு எதுவும் இருக்குதா? எதுவும் கிடையாது. இப்ப இவர் மௌத்தா போறார், தன்னுடைய சச்சாவுனால வளர்ந்து ஆளானவர் மௌத்தா போறார். இவருக்கு பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ள எல்லாம் இருக்காங்க. மார்க்கம் என்ன செய்யணும்னு சொல்லுது? டேய் நீ உன்னை வளர்த்தாருல உன் சச்சா, அவருக்கு ஏதாவது வசியத்து பண்ணு, அவருக்கு ஏதாவது வசியத்து பண்ணு. 3ல் 1க்குள்ளார உனக்கு அல்லாஹ் கோடியை கொடுத்திருக்கிறான்,
கோடியை கொடுத்துருக்கான். நான் மௌத்தா போயிட்டா ஒரு 2 லட்சம் ரூபாய் எடுத்து என் சாச்சாவுக்கு கொடுத்துருங்க. எப்படி துவா செய்வார் உனக்கு? அவருடைய பிள்ளைங்க எப்படி துவா செய்யும் உனக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சொந்த அத்தாவே கொடுக்க மாட்டேங்கிறான். இதுல எங்க சாச்சாவை நினைக்க போறான், மாமாவை நினைக்க போறான், சொந்த தம்பிய அண்ணனையே புறக்கணிச்சிடறான். இதுல வேற சாச்சா மாமனெல்லாம் நினைச்சு போப்பானுங்களா இந்த காலத்தில் உள்ளவனுவ? ஏன் அல்லாஹ்வுடைய அதாப் இறங்குகிறது சகோதரர்களே? உறவுகளை மறந்து கொண்டே இருக்கிறோம். ஒருத்தனுக்கு காசு வர 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 தன்னுடைய லைஃபை லக்ஸுரி ஆக்கிக்கிட்டே போறான், ஆடம்பரமாக்கிக்கிட்டே போறான், உறவுகளை மறந்து விடுகிறான். அல்லாஹ்வுடைய லானத், அல்லாஹ்வுடைய லானத். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? வசியத்தை கொடுக்கணும், கடனை கொடுக்கணும். அதுக்கு பிறகு என்ன? அவர் ஹஜ்ஜி செய்யாம மௌத்தா இருந்தா அதுவும் அவர் மேல உள்ள கடன். அந்த வருஷத்தினுடைய ஜக்காத்தோ அதுக்கு முந்தைய வருஷத்தினுடைய ஜக்காத்தையே கொடுக்காம இருந்தா அதெல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா சொத்தை பங்கு வைங்கடாங்கிறான். இவன் என்ன பண்றான்? எல்லாத்தையும் தூக்கி வைங்கிறான். கோரமா எல்லாத்தையும் தூக்கி ஓரத்துல வைங்க. அதுக்கு நாங்க என்னங்க பண்றது? இப்ப எங்களுக்கு இந்த காசு தேவைங்கன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி இறந்து போயிடாரு. வெறும் 300 திர்ஹம். வெறும் இந்த காலத்துல 10,000 ரூபாய் விட கம்மியான மதிப்பு தான் 300 திர்ஹம். சரியா? அவருக்கு நிறைய பிள்ளைங்க, குடும்பமும் ஏழ்மையில இருக்கு. அப்ப தம்பிக்கார் வர்றாரு. யார் ரசூலல்லாஹ், எங்க அண்ணன் மூத்தா போயிட்டாரு, அவர் விட்டுட்டு போனது எவ்வளவு? வெறும் 300 திர்ஹம் தான். புள்ள குட்டிய ரொம்ப ஏழ்மையா இருக்கு, பொண்டாட்டியும் ஃபக்கீரு, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற குடும்பம். நான் என்ன செய்ய ரசூலுல்லாஹ்? இந்த 300 திர்ஹத்தை பிள்ளைகளுக்கும் பொண்டாட்டிக்கும் பிரிச்சு கொடுத்துட்டுமான்னு. அவர் கொஞ்சம் கடன் வேற வச்சிருக்கிறார் ரசூலுல்லாஹ்ங்கறப்பல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலில் கடன்காரர்களின் கடனை அடைத்து விட்டு வான்னாங்க. எப்படிங்க இன்னைக்கு நம்ம பேசுறோம்? ரசூலுல்லாஹ்வை விட இவங்களுக்கு இறக்கம் ஜாஸ்திங்க. எப்படி? கடன்கார் வந்து கேட்டா, என்னப்பா மையத்து நேரத்தில் வந்து கடனை கேட்கிற? ரசூலுல்லாஹ் தொழுகையே வைக்க மாட்டாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு இமாம் சாப் சொன்னார்னா அவர் முதல்ல பொட்டி கட்டி அனுப்பிடுவாங்க. தொழுகை வைக்க வரும் பொழுது இவருக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா, கடன்காரர்கள் முன் வரட்டும், கடன் கொடுத்தவர்கள் அந்த கடனை ஒத்துக்கிறவங்க முன்னாடி வந்தாதான் நான் வந்து தொழுகை வைப்பேன்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க. அந்த இமாம் சாப் முதல்ல பெட்டியெல்லாம் கட்டி ரெடியா வச்சிருக்கணும். அந்த இமாம் சாப் சுபுல சொன்னாருன்னா இஷ்ராக்குக்கு முன்னாடியே போயிடுவார். அசர்ல சொன்னாருன்னா குருபு ஷம்ஸுக்கு முன்னாடியே அவரை பெட்டியை கட்டிடுவாங்க. முடிஞ்ச கதை, அவ்வளவுதான். எப்படி? இங்க நியாயம் தர்மத்துக்கெல்லாம் இங்க வேலை கிடையாது, அவ்வளவுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல்ல கடன்காரர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. கடன்காரர்களை கூப்பிட்டு, கடன்காரர்களே இவர்கள் எல்லாம் எத்தீமாக மிஸ்கீனாக கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள், நீ விட்டு கொடுன்னு சொல்லல. இன்னைக்கு இப்படிதான் சொல்லுவாங்க. எப்படி? கொடுத்தவர்கள் போப்பா அட்ஜஸ்ட் பண்ணி போப்பா, என்னப்பா கொடுத்த வாங்கினா அவ்வளவுதான். இப்ப என்ன மோத்தா போயிட்டான், புள்ள குட்டி இருக்கு, அவங்களுக்கே படிப்புக்கு செலவு இல்லாம இருக்கு, இப்ப போய் போ 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 பாத்துக்கலாம் அப்படிமா. யாரு கேட்டு வர்றவங்கள துரத்தி விடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாருக்கும் கொடுனாங்க. எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. சொன்னார், யார் ரசூலல்லாஹ், ஒரு பெண் வந்தாங்க, 1 தீனாரும் 2 தீனாரும் எனக்கு உங்க அண்ணன் கொடுக்கணும்னு சொன்னாங்க, ஆனா அதுக்கு சாட்சி இல்ல ரசூலுல்லாஹ் அப்படின்னாங்க. என்ன சொன்னாரு? எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாரு ரசூலுல்லாஹ், ஏதோ 1 2 தீனாரு ஒரு பெண்ணுக்கு வந்து சொன்னாங்க, ஆனா சாட்சி இல்ல யார் ரசூலுல்லாஹ்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதையும் அவளுக்கு கொடுத்து விட்டு வா, அவள் உண்மைத்தான் சொல்கிறாள் நாங்க. இப்ப என்ன நிலைமை? அப்படியா கொடுத்தீங்களா, ஏதாச்சும் எழுதி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பான். சாட்சி இருக்கான்னு கேட்பான். எப்பா கடன் கொடுத்தவனுக்கும் தெரியும், வாங்கினவனுக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், எழுதி ஏதாவது இருக்காங்க இப்ப அப்படிமா. இது இருந்தாதாங்க நம்ம இப்ப பேச முடியும், பஞ்சாயத்து வைக்க முடியுமா? இப்ப என்ன சொல்லாங்க மக்கள்? எழுதி இருக்கான். சரி, இப்ப உள்ள நிலைமையில இன்னைக்கு எப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க போய் உங்க பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கடன் கேட்கறீங்க பாய், அல்லது உங்க அண்ணன்ட்டையோ உங்க தம்பிட்டையோ அல்லது யார்கிட்டயோ கடன் கேட்கறீங்க ஒரு 10,000 ரூபாய். அவர் சொல்றாரு, கொஞ்சம் ஒரு பேப்பர்ல 2 சாட்சி வச்சு எழுதி கொடுங்கன்னு கேட்கிறாரு. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏயா 10,000 ரூபாய்க்கு நான் நம்ப மாட்டேங்கிறியா நீனு? ரொம்ப ஓவரா தெரியல இது உனக்கு? இதே ஒரு அடமானம் கேட்டார்னு வச்சுங்க, 2 சாட்சியை கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்க, ஏய் இப்படி கேவலப்படுத்துற நீலாம் ஒரு முஸ்லீமா? இவர் கேட்பாரு. யாரை பார்த்து?
ஷரியத்தின்படி சாட்சி வைக்க சொல்றாரு ஒருத்தர், எழுதி கொடுக்க சொல்றாரு அல்லது அடமானம் கேட்கிறாரு, அவருக்கு என்ன சொல்வார் இவரு? நீலாம் ஒரு முஸ்லிமாயா? ஒரு காஃபிர்ட்ட கேட்டா கூட தூக்கி கொடுக்குறாயா, நீ ஒரு முஸ்லிமான்னு கேட்பார். மௌத்தா போயிட்டா இவர் வாரிசு என்ன சொல்லுது? எங்க அத்தா வாங்கினாருங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு கேக்குது. எங்கள்கிட்ட கேட்டு கொடுத்தீங்களான்னு கேக்குது. நீங்க கொடுத்தது யாருக்கு தெரியும் கேக்குது. யோசிச்சு பாருங்க நிலைமை. ஒருவர் இறந்ததற்கு பிறகு சொல்கிறார் அந்த பெண்மணி, உண்மையைத்தான் சொல்லுவாங்க. புரியுதா? சொத்தை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக சொல்ல மாட்டால், கொடுத்துட்டு வாங்க நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ இப்ப சாட்சி இல்லைன்னு கொடுக்கலன்னு வச்சுக்கங்க, அந்த பெண்ணு மன்னிக்கலன்னு வச்சுக்கங்க, என்ன ஆகும்? உன் நிலைமையும் போச்சு, உங்க அண்ணன் நிலைமையும், ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்க வேண்டியதுதான் நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு இடையில. இந்த பக்கம் திருப்பப்படுதா இந்த பக்கம் திருப்பப்படுதான்னு சொல்லிட்டு மக்களுக்கு புரியல. சொர்க்கமா நரகமா என்றால் இந்த உலகத்தையே இழந்து எனக்கு சொர்க்கம் வேண்டும் என்று சொல்பவன் தான் முஃமின் முஸ்லிம். அவனுக்கு தான் சொர்க்கத்துடைய வேல்யூ தெரியுது. இல்ல சொர்க்கமா நரகமான்னு கேட்டா நான் எப்படி துன்யாவை விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான்னு சொன்னா நரகத்துல எழுதி வச்சுக்க வேண்டியதுதான் டிகானாவை, ரிசர்வேஷன். இப்படி ரிசர்வேஷன். நான் எப்படி இந்த துன்யாவை விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், முடிச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பானவர்களே, மின் பாதி வஸியத்தின் யூஸி பிஹா அவ் தைனின், என்ன செய்யணும்? வசியத்தை நிறைவேற்ற வேண்டும், வசியத்து செய்ய வேண்டும். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு உண்மையான மூமின் 2 நாள் கழிக்க மாட்டான் தன்னுடைய வசியத்தை எழுதி தனது தலைமாட்டில் வைக்காமல். இப்படி தான் வசியத்தை எழுதி தலைமாட்டில் வைக்காம ஒரு மூமின் முஸ்லிம் 2 நாள் கழிக்க மாட்டான்ங்கிறான். முதல்ல எதை எழுதணுங்க? வசியத்துல எதை எழுதணும்? தான் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு எவ்ரிடே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்ததாக தனக்கு யாரிடத்திலிருந்து வர வேண்டியது, பிறகு என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய சொத்தை முழுமையாக கணக்கெடுத்து அதில் 3இல் 1 அல்லது என்னுடைய சொத்து இவ்வளவு மதிப்பு வந்தா இவ்வளவு அல்லாஹ்வுடைய பாதையில ஏழைகளுடைய படிப்புக்காக வச்சுக்குங்க, அல்லது ஒரு மதரசாக்கு கொடுத்துருங்க, அல்லது ஒரு மஸ்ஜிதுக்கு கொடுத்துருங்க. இது செய்யணும். இது எதுக்குங்க? இது நீ ஏதாவது இந்த துன்யால அலட்சியம் பண்ணிருப்பீல, கபூர்ல போன உடனே உடனடி நிவாரணம் உனக்கு. கபூர்ல போன உடனே சதக்கா இருக்கு பாருங்க, சரியான ஃபாஸ்டா வேலை செய்யும். எது புரியல உங்களுக்கு? சதக்கா தர்மம் இருக்குல்ல, எப்படி வேலை செய்யும்? சூப்பர் ஃபாஸ்ட். எப்படி சூப்பர் 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 ஃபாஸ்டா வேலை செய்யும். ஒரு மனுஷன் நரகத்துல உழுகிற மனுஷன் அப்படியே தூக்கி சொர்க்கத்துக்கு அனுப்பிடும் சதக்கா. என்னதுங்க? ஒரு பெண்ணுங்க வாழ்நாளெல்லாம் ஜினா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்தா சதக்கா போட்டான், முடிஞ்சு. அல்லாஹ் உடனே தூக்கி அவளை சொர்க்கத்துல போட்டான். அதுக்கு பிறகு அவன் நல்லமல் செஞ்சாலா இல்லையா அதை பத்தி ஹதீஸ்ல இல்ல. அந்த ஒரே ஒரு தர்மத்துக்காகவே அல்லாஹ் அவளை மன்னிச்சிட்டான். யோசிச்சு பாருங்க. நமக்கு இன்னைக்கு வேல்யூ தெரிய மாட்டேங்குது, சதக்காவுடைய வேல்யூ. புரியுதா இல்லையா? அவ்வளவு ஃபாஸ்ட் சதக்கா. அல்லாஹ்வின் கோபத்தை தணிக்க கூடியது சதக்கா, தர்மம். இவ்வளவு பெருசு. அப்ப இது நம்முடைய இதா மாத இப்னு ஆதம் இன்கதஅ அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸதகத்தின் ஜாரியத்தின். நம்ம ஹாரூன் ரஷீதுடைய மனைவி ஹஜ் உம்ராக்கு போனவங்களுக்கு தெரியும். அரஃபா மினா போனாங்கன்னா, ரொம்ப பேருக்கு அந்த வரலாறு தெரியுதான் இல்லை, சுற்றி பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அரஃபாவில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்திருப்பாங்க. கேபாய் அங்கே பார்த்தா பெரிய கோட்டை மதில் சுவர் இருக்கும், அதுக்கு நடுவில் வாக்கியா ஓடிக்கிட்டு இருக்கும். ரொம்ப பேருக்கு தெரியாது. கோட்டை மதில் சுவர் அரஃபாலேருந்து அப்படியே முஸ்தலிஃபா மினா வரைக்கும் ஓடும். அங்கேருந்து 70 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து அது வருது. ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லா மன்னர், அவங்களுடைய மனைவி ஜுபைதா ஹஜ்ஜுக்கு வரும்போது பார்க்குறாங்க ஹாஜிகள் படுற கஷ்டத்தை தண்ணிக்காக. அந்த காலத்தில் 4000 கிலோ தங்க காசுகளை செலவு பண்ணாங்க, தன்னுடைய சொந்த காசு செலவு பண்ணி 70 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ஹாஜிகளுக்கு தண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த ஊற்றுக்கண்ணில் இருந்து தாயிஃபுக்கு பக்கத்தில் அங்கேருந்து வாக்கியால நோண்டி அரஃபா முஸ்தலிஃபா மினா வரைக்கும் கொண்டு வந்து வச்சாங்க. அப்ப மந்திரி சொன்னாரு ராணிகிட்ட, ஜுபைதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ரஹிமஹுல்லாட்ட,
பயங்கர செலவாகுதுன்னாங்க. சொன்னாங்க, ஒரு ஒரு கோடாலியின் வெட்டுக்கும் 1 தீனாரை நீ செலவழித்தாலும் சரி, நான் சொல்ற இந்த ப்ராஜெக்ட் நீ முடிச்சுதான். ஏன்? அவங்க நம்பியிருந்தாங்க, இதுதான் என்னை கபருடைய அதாபிலிருந்து பாதுகாக்கும், நான் ராணியாக இருப்பது என்னை கபருடைய அதாபிலிருந்து பாதுகாக்காதுங்கிறத நம்பி வச்சிருந்தாங்க. அதனால அதை செஞ்சாங்க. இன்றைக்கு சூத் மன்னருடைய குடும்பம் இன்னைக்கு முஸ்தலிஃபா, மினா, அரஃபாத்துல இந்த டேப் வாட்டர் வசதி கொண்டு வர்ற வரைக்கும் ஏறக்குறைய 1300 ஆண்டுகள் அந்த பெண்மணியினுடைய தண்ணீரை தான் ஹாஜிகள் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, இது சதகா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் இப்னு மாஜாவுடைய அறிவிப்பு, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய அமல்கள் முடிந்துவிடும், அவன் மக்கள் குடிப்பதற்காக ஏற்படுத்திய நதியை தவிர, கிணறை தவிர எல்லாம் சவாபு சேர்ந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா அன்பானவர்களே? அல்லாஹ் மிகப்பெரிய உங்களுக்கு சில விஷயங்களை அப்படியே தெளிச்சு விட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ், நீங்க தேடி கற்றுக்கொண்டு புரிஞ்சு அமல் செய்யணும். இது சாதாரணமான விஷயம் அல்ல. புரியுதுங்களா? அலட்சியம் செய்யப்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல இது. நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப செய்யலாம் அல்லது விடலாம் என்ற காரியம் அல்ல இது. செய்தே ஆக வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும், இந்த அடிப்படையில் தான் செய்ய வேண்டும். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இதை கற்றுக்கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். இதன்படி தங்களுடைய குடும்பத்தார்கள் கண்டிப்பாக செயல்பட்டாக வேண்டும் என்ற வசியத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றக்கூடிய உயரிய அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. அல்லாஹ் நம்முடைய பாவங்களையும் அலட்சியங்களையும் மன்னித்து அல்லாஹ்வுடைய தீனுடைய விஷயத்திலே மிக பேணுதலை தந்தருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். சுப்ஹானக اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.